Good evening. 5 p.m. live. 241. நேற்று 240 நாம் சுகர் அதை பற்றி படித்தோம். அதை பற்றிய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அநேகமாக 5 PM ஃபேமிலி அப்படின்றது சுகர் அப்படின்னு எழுதி அதை ரெட்டால் கிராஸ் பண்ணி ஹெல்தி ஃபேமிலி அப்படின்ற ஒரு போர்டு 5 PM ஃபேமிலியோட வீட்டுக்கு வெளியில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிகழ்வில் இன்றைக்கி டே 2, ஒரு வருட நிகழ்வு. இன்றைக்கி 2வது கிளாஸ். ஸோ இதில் இன்றைக்கி நாம் கற்றுக்க போகிறது நேற்று கற்றுக்கொண்டது. இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணி பண்ணாதான் இதுக்கு பயன் உண்டு. நேற்று மட்டும் இன்னைக்கு கேட்காம போகிறவங்களுக்கும் இது பெனிஃபிஷியலாக இருக்காது. இன்னைக்கு கேட்டுட்டு நேற்று விஷயத்தை கேட்காம இருக்கிறவங்களுக்கும் இது பெனிஃபிஷியலாக இருக்காது. அதனால் இன்றைக்கி சொல்லப்படுறத செஞ்சுட்டு ரிசல்ட்டே இல்லையே சார் அப்படின்றது, நேற்று சொன்னதை மட்டும் கேட்டுட்டு ரிசல்ட் இல்லையே சார் அப்படின்னா ரிசல்ட் இருக்காது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் என்னென்னா, நேற்று சொன்னதையும் இன்று சொல்வதையும் கம்பைண்டாக கேட்கணும், which is a must one. எல்லாரும் வந்துட்டுருக்காங்க. குட் ஈவினிங் ஆனந்த் பழனிவேல் சார். நேற்று இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் அதை நேற்று விஷயங்கள் கொஞ்சம் கேட்டுருங்க. வெல்கம் சுஜிதா சரவன், முருகு திருவள்ளுவன், யாமினி சிவராம், ஜூட் போலே தும், பரத் ஸ்ரீனி, கீதா குட்டி மேடம், ஆஃப்டர் அ லாங் டைம் வெல்கம். ஹாப்பி நியூ இயர். விஜயா பசுபதி மேடம், ருக்குஜெய் குட் ஈவினிங் மேடம், பீமராஜ் ஆனந்தி, வாணி ஸ்ரீராம், ஜனனி பிரியா சரவணன், சாய் கீதா மேடம், முருகு திருவள்ளுவன், யாமினி ஜெயச்சந்திரன், விஸ்வேஷ், பாலாஜி, பிரேமா மேடம், பிரேமா அம்மா, சிவராமகிருஷ்ணன், ஆல் ஆஃப் யூ, சங்கரவள்ளி நாயகம், முத்துப்பேச்சி, சுதாராஜா, காயத்ரி பழனி அம்மாள், மனிஷா ஸ்ரோய், கலாவதி வெங்கடேஷன், all of you, yeah, welcome. And whomsoever you think you can connect, and they must be in different perspectives, வேறு சிந்தனைகளில் இருப்பாங்க, மிஸ் பண்ணியிருக்கலாம். அதனால் அந்த 5 o'clock அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் டைப் பண்ணி யாரெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா, ஐ திங்க் நம்ம ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு இடையில வந்தால் புரியாது. ஸோ அதனால் பெஸ்ட் திங் குட் பி இப்போவே யாரும் வர்றவங்க உங்கள் வீட்டில் இருக்க டீன்ஸ் அவங்களும் இப்போவே வந்துட்டாங்கன்னா ஐ திங்க் தட் வுட் பி பெட்டர். ஸோ யா, மீண்டும் சொல்கிறேன், நேற்று மட்டுமே கேட்டுட்டு இன்றைய விஷயத்தை கேட்காமல் ப்ராக்டிஸ் பண்ணுறதும் இட் ஒன்ட் ஒர்க்கு. இட் ஒன்ட் ஒர்க். அண்ட் அப்புறம் எனக்கு ஐ திங்க் அவங்க கிருத்திகா கனகராஜ் அவங்க நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுல இருக்கிற தவறுகள் அதை சொல்லலாமா சார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எஸ் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க அதை அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு. நான் குவெஸ்சன் அப்படின்னு சொல்கிறேன், டீ வரக்கூடாது, குவெஸ்சன் அப்படின்றது சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க. ஐ ஹவ் டேக்கன் இட், குவெஸ்சன். ஸோ குவெஸ்சன் அப்படின்றதுலேருந்து குவெஸ்சன்
அப்படின்றது அவங்க சொல்லி நான் திருத்திக்கிறேன். ஸோ அப்போ அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸுங்க. கிருத்திகா கனகராஜ் யாரெல்லாம் வந்து தங்களுடைய ப்ரொனன்சியேஷனில் திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் நிச்சயமாக வந்து யூ கேன் கனெக்ட் வித் ஹர். தென்றல் 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 நீங்கள் இப்போ கேட்டிருந்தீங்க உள்ளே வரணும் சார், ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணுங்கன்னு உடனே பண்ணிட்டேன். ஐ திங்க் யூ ஆர் ஹியர். யா, வெல்கம் ப்ளீஸ். வெல்கமிங் ஆல் ஆஃப் யூ. இது வந்து மற்ற குரூப்ஸ்லேயும் ஷேர் ஆகிருக்கும். அதாவது 5 PM ஃபேமிலியில் இருக்கும், அப்புறம் வந்து 10Kயில் இருக்கும், ஐ திங்க் ரீட் டாட் ரிவ்யூவில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யா, இங்கே ஒரு வேளை வர முடியல, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கெல்லாம் பார்க்கலாம். அப்புறமா நீங்கள் அனுப்பிச்சு இது பண்ணிவிட்டு உள்ளே வந்துடலாம். ஸோ எப்படி வேணாலும் பார்த்துங்க. கல்யாண சுந்தரம் வெல்கம். பானுமதி கிருஷ்ணன் வெல்கம் மேம். மீனு சந்தோஷ் நேற்று இல்லையோ, ஸோ பார்த்துங்க. மீனா ராஜா வெல்கம். பாலசுப்ரமணியம் வெல்கம். சுதா செல்லப்பா வெல்கம் ஆல் ஆஃப் யூ. அமிர்த ஜோதி, பரத் ஸ்ரீனி. ஓகே, முதல்ல நேற்று வந்து உங்கள்கிட்ட நான் கேலண்டர் பற்றி ஒரு விஷயம் சொன்னேன். அந்த 25 ஃபஸ்ட்டு எஸ் அப்படின்னு சொன்னவங்க அவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு கிஃப்ட் அப்படின்றது உங்களை வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கும் உங்களுக்கு சேலஞ்ச் ரெடியாக இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கும் உங்களுக்கு சேலஞ்ச் ரெடியாக இருக்குது, இன்றைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கலாம். இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். I think it will take 1 or 2 minutes. I guess 5 PM ஃபேமிலி அப்படின்னு யோசிக்கும்போது யூ ஆல் வில் பி வெரி ஹாப்பி அபவுட் இட். நிச்சயமாக வந்து சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஒரு குட் நியூஸ் ஒன்று ஷேர் பண்ணிக்கலாமா உங்கள்கிட்ட? வெல்கம் ராஜலக்ஷ்மி மேடம். புவனா ராதாகிருஷ் ஒரு லைவ் போட்டுட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். லைவ் போட்டு வந்திருக்கீங்க, வெரி குட். காளிமுத்து பழனிசாமி ஒட்டன்சத்திரம் வெல்கம் சார். வெல்கம். பாலசுப்ரமணியம் எஸ். மீனாமலையன், முரளிதரன் தண்டபாணி கிரேட். 89 பங்க்சுவலி பீப்புள். வெரி குட். பூமதி அம்மா வந்துட்டீங்க, வெரி குட். கவிதா ரமேஷ், பாலசுப்ரமணியம், நைனார் பாலசுப்பு, வெரி குட். ஓகே, ஒரு ஐ திங்க் ஒரு 1.5 years பிஃபோர் நான் இப்போ அந்த தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஒரு 1.5 years பிஃபோர், ஒரு 1.5 வருடத்திற்கு முன் ஒரு விஷயம் நடந்தது. அந்த விஷயத்துக்கும் இப்போது நான் சொல்ல போகிற ஒரு குட் நியூஸுக்கும் தொடர்புண்டு. அதை வந்து நான் உங்களுக்கு இங்கே சொல்ல விரும்புகிறேன். எனக்கு வந்து ஒரு புத்தகம் வந்திருக்கு. சம்மன் கேன் இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து எனக்கு அனுப்ப முடியுமா? இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து எனக்கு அனுப்பிச்சிட்றீங்களா? ஐ திங்க் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இப்போது இந்த புத்தகத்தோட பேர் வந்து எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். கீழே வந்து தியரி அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ அதனுடைய தியரி சைடும் ப்ராக்டிஸ் சைடும். உங்களுக்கு தெரியும், எப்போவுமே வந்து தியரி வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டோ அதை விட டபுள் டைம் வந்து ப்ராக்டிஸ் இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு வைங்களேன். தென் தியரிட்டிக்கலாக தான் நம்ம இருப்போம். ஸோ இந்த புக் வந்து தியரி அண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு 2 பகுதியாக இது அழகாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த புக்கை எழுதினது வந்து விக்ரமாதித்யா எக்கிராலா, ஸ்மிதா சிங் தபோல்கர். இந்த 2 பேர் வந்து இதை பற்றி எழுதியிருக்காங்க. இப்போ இந்த புக்கை வந்து யார் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கான்னா ஹிஸ் ஹோலினஸ் தலாய் லாமா அவர்கள் வந்து இந்த புத்தகத்தை ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த விக்ரமாதித்யா எக்கிராலா, அடுத்தது வந்து ஸ்மிதா சிங் தபோல்கர், இவங்க 2 பேரும் யார் அப்படின்னா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி IMT நாக்பூர்,
அங்கே வந்து இருக்கிறவங்க. இப்போ இந்த புக்கில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த புக்கோட சாப்டர் வந்து யாரோ ஒருத்தங்க எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கீங்க, இங்கே வந்திருக்கு. தேங்க்யூ. அவங்க பேர்லாம் எனக்கு வராது, கீழே சென்ட் ஃபோட்டோ வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த புக் வந்து மொத்தம் 9 சாப்டர்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த அது வந்து எமோஷன்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ், வாட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், மாடல்ஸ் அண்ட் மெஷர்ஸ் ஆஃப் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், பர்சனாலிட்டி அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், components and competencies of emotional intelligence, developing emotional intelligence competencies. இந்த போர்ஷன் ரொம்ப முக்கியமானது. டெவலப்பிங் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் காம்படென்சிஸ், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் வந்து இஐ, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் தி ஆர்கனைசேஷனல் கான்டெக்ஸ்ட், குளோபல் ட்ரெண்ட்ஸ் இன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரோட் அஹெட். இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு. இந்த புத்தகத்துக்கு மொத்தம் வந்து இந்த புத்தகம் அரவுண்ட் 297 பேஜஸ். இந்த புத்தகத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதை நான் இங்கே படிக்கணும்னு நினைக்கிறேன். ஐ எம் இன்டெப்டட், அதாவது ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு த ஃபாலோயிங் ப்ராக்டிஷனர்ஸ். இதை நீங்கள் கவனிக்கணும். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு த ஃபாலோயிங் ப்ராக்டிஷனர்ஸ் who willingly provided their insights. இந்த இன்சைட்ஸ்னு அவங்க சொல்கிறது வந்து கேஸ் ஸ்டடீஸ், அதாவது முக்கியமான கேஸ் ஸ்டடீஸ். கேஸ் ஸ்டடீஸ்ன்றது ப்ராக்டிஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், தியரி அண்ட் ப்ராக்டிஸ்னு சொன்னேன். அதில் வந்து ப்ராக்டிஸ் வந்து கேஸ் ஸ்டடீஸ். கேஸ் ஸ்டடீஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு 25 பேர் வந்து கேஸ் ஸ்டடீஸ் கொடுத்தவங்கள வந்து அவங்க வாழ்த்தி அதில் டைப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தேங்க்ஸும் சொல்லியிருக்காங்க. இந்த 25 பேரில் யாரெல்லாம் அவங்க அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமானது. டாக்டர் அருண் குல்கர்னி, ஃபார்மர் ஹெட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைக்காலஜி, நாக்பூர், இந்தியா. ஸோ மிஸ்டர் ஷாரு ரங்கனேக்கர், ஃபவுண்டர், மேனேஜ்மெண்ட் குரு. அமித் வைக்கர், விபி சேல்ஸ், ஏசியா பசிபிக். அனு குமாரி, ஐஏஎஸ், கேரளா கேடர். அபிஷேக் குமார், ஃபார்மர் டிஜிஎம், ஹெச்ஆர், ஜேகே பேப்பர் லிமிடெட். Birendra Ahluwalia, Chief Optimist and Chief Executive Officer, The Positivity Company. H.N. Srinivas, Advisor for Tata Trust. Punya Shlok Dibedi, IMT Nagpur. Amit Saxena, MD, CEO, Unimoney India, formerly UAE Exchange and Financial Services Limited. Group Captain Joy Kurian, that is former leader, Surya Kiran team of Indian Air Force. Mr. Rajiv Singh, business head, Carvi Fintech. Raghunath Medj, president of Newton Mumbai Tiffin Parks Suppliers Charity Trust, பாப்புலர்லி நோன் அஸ் டப்பாவாலா. டப்பாவாலா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐ திங்க் இங்கே வந்து யார், யாமினி ஸ்ரீராம் கேள்விப்பட்டிருக்க முடியும். மும்பைனா நம்ம இவங்க இருக்காங்க, இப்போ இங்கே சென்னையிலேருந்து போனாங்களே, அங்கே போயிருக்காங்களே. ஸோ அவங்களுக்கு இது தெரியும், டப்பாவாலா. அடுத்தது வந்து பர்கா நாயக், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ரெப்ட் ப்ராக்டிஷனர் அவங்க. சூர்யா குரியன் வந்து அதில் இருக்கார். மீனா அனில்குமார், மீனா அனில்குமார். அடுத்தது வந்து லைஸ் ரெக், ப்ரோக்ராம் மேனேஜர், மிடில் ஈஸ்ட், ஆஃப்ரிக்கா அண்ட் இந்தியா. 6 செகண்ட்ஸ் இந்த கம்பெனி பேர், தி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கு. அடுத்து வந்து பாரத் தபோல்கர், அவர் வந்து எக்ஸ் மேனேஜிங் டைரக்டர், பப்ளிசிஸ் இந்தியா. நீதா வர்மா, டிஜி, நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நவ்னீத் வால்டர், லீகல் கன்சல்டன்ட். செந்தில் குமார், ப்ரொஃபஸர், ஹெச்ஆர், ஐஎம்டி நாக்பூர். ராஜேந்திர நர்குந்த்கர், ப்ரொஃபஸர், மார்க்கெட்டிங், இந்தோர், தட் இஸ் ஐஐஎம் இந்தோர். ராகுல் யத்வத்கார், லீடர்ஷிப் கோச்,
Organization Development Consultant and Facilitator, certified by ISABS. Professor William Rothwell, Professor, Pennsylvania University. Mukul S. Joshi, PhD, Partner, POAssociates.net. Yogesh Deshpande, Professor and HOD, Humanities and Social Services, VNIT, Nagpur. ஸோ மொத்தம் 25 பேருக்கு அவங்க வந்து பாராட்ட சொல்லியிருக்காங்க. இந்த 25 பேரில் இப்போ நான் படித்தது 24 பேர். ஒருத்தரோட பேரை நான் இன்னும் படிக்கணும், வெயிட் பண்ணுங்கள். அவரை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு கால் வந்ததுன்னு சொன்னேன். அந்த 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த காலில் வந்து ஒரு சில விஷயங்கள் என்கிட்ட இன்டர்வியூவாக எடுக்கப்பட்டது, கேட்கப்பட்டது, லைவாக. அதாவது அது எப்படின்னா, இப்படி ஒன்று சொன்னால் உடனே நீங்கள் பதில் சொல்லணும், அதை தான் வந்து எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு லைவாக. ஸோ அதுக்கு நான் அப்போ பதில் சொல்லியிருந்தேன். அது மாதிரி ஒரே ஒருத்தங்கள்கிட்ட கேட்கப்படலை, இது வந்து நிறைய பேர்கிட்ட கேட்கப்படுது. கேட்கப்பட்ட பிறகு இப்போ இந்த 25 பேரை நான் சொல்கிறேன்னா, இந்த 25 ஃபீல்டுலேயும் நிறைய பேர்கிட்ட கேட்கப்படுது. கேட்கப்பட்டு அதில் யார் வந்து லைவாக பெஸ்ட்டு விஷயங்களை கொடுக்குறாங்களோ அவங்கள தான் வந்து இதில் வந்து அவங்க எடுத்து அவங்களுடைய அந்த தியரி அண்ட் ப்ராக்டிஸில் கேஸ் ஸ்டடியில் அவங்கள வந்து அவங்க சொன்னதை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி 203 பேஜ் 203 அதில் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரோக்ராமிங் செல்ஃப். அதாவது ப்ரோக்ராமிங் செல்ஃப், இந்த ப்ரோக்ராமிங் செல்ஃப் அப்படின்றது வந்து about NLP. NLP is about understanding self and others, that is commonality between NLP and emotional intelligence. இந்த மாதிரி அப்படின்னு வச்சுங்க. இந்த 203 பேஜில் கேஸ் ஸ்டடீஸை கொடுத்துருக்கிறவருக்கும் அவங்க தேங்க் பண்ணியிருக்காங்க. என்ன தேங்க் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 25 பேரில் ஒருத்தர் பேர் நான் சொல்லலைன்னு சொன்னேன், இப்போ சொல்லிடுறேன். மிஸ்டர் ஜெய்சேகரன் சென், ஃபவுண்டர் அண்ட் கோச் ஃபார் NLP அகாடமி, மாஸ்டர் ட்ரெயினர். And this is the book. And page number 203 என்னுடைய கேஸ் ஸ்டடீஸ் இந்த புக்கில் இருக்கும். இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். அந்த 1.5 years முன்னாடி இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுல இன்னொருத்தங்களோட ரோலும் ரொம்ப முக்கியமானது இருக்குது. நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து நன்றி சொல்கிறது அப்படின்றத சொல்கிறோமா அப்படின்னு தெரியல. 2.5 வருடத்துக்கு முன்னாடி, அதாவது ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம கவனிக்கிறதுல தான் நம்மளுடைய பங்கு இருக்குது. ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமானது. அது என்ன முக்கியம்னா, 2.5 வருடத்துக்கு முன்னாடி கீர்த்தி வந்து ஒருத்தங்களை அறிமுகப்படுத்தினாங்க எனக்கு பெங்களூரில். அவர் வந்து என்கிட்ட பேசிட்டு உடனே உங்களை பார்க்கணுன்னாரு. அடுத்த விசிட் நான் பெங்களூர் போயிருந்தப்போ அவரை பார்த்தேன். அவர் பேசிட்டு அவர் என்கிட்ட எல்லாம் பேசிட்டு அவர் அதுக்கப்புறம், சார் நான் வந்து உங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அதோடு வந்துட்டேன். அதுக்கு பிறகு அவர் ஒரு இடத்துல திரும்பவும் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணார். ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணார். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் டயட் பற்றி கீர்த்தி பேசினாங்க. அது ஒரு தனி சாப்டர். நான் வந்து NLP அண்ட் இட்ஸ் இம்பேக்ட் இன் ரெகுலர் லைஃப், அதை பற்றி நான் வந்து பேசினேன். அந்த இன்ஸ்டியூட்டை வந்து கீர்த்தி டைப் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அங்கே அதை பேசினேன். அந்த நான் டைப் பண்ண, அந்த இன்ஸ்டியூட்டில் நான் பேசினது அவங்களுடைய வெப்சைட்டில் இடம்பெற்றிருக்கு. அந்த வெப்சைட்டில் இருந்து IMTயோட வெப்சைட்டுக்கு கனெக்ட் இருக்கு. IMTயோட வெப்சைட், IMT ரிலேட்டடாக இருக்கிறவங்க இந்த புக்கை எழுதும்போது அதை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு அதில் இருந்து வர்ற தகவல்களில் கனெக்டில் தான் அவங்க எடுத்து வந்து என்கிட்ட பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் எனக்கு தேங்க் பண்ணும்போது
யூ ஆர் சப்போஸ் டு தேங்க்ஸ் கிவ் தேங்க்ஸ் டு கீர்த்தி as well. இந்த மாதிரி கனெக்ட் இருக்கிறதுனால தான் அது புத்தகம் வர போகுதே தவிர மற்றபடி சிவகுமார் வேலப்பன் அவருக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அவர் ஏற்படுத்தினது தான் இது. அதிலிருந்து அது அங்கே வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் ஆச்சு. வெப்சைட்லேருந்து ஐஎம்டியில் பார்த்தாங்க. ஐஎம்டியில் பார்த்துட்டு இந்த ஆத்தர் எனக்கு கூப்பிட்டாங்க. கிளியராக அவங்க சொன்னாங்க, நான் வந்து இதை உங்கள்கிட்ட பேசுகிறதுனால உங்கள்கிட்ட அப்படியே நான் எடுத்து போட்டுருவேன்றதில்லை. இந்த மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட பேசணும். நிறைய பேர்கிட்ட பேசுகிறதுல எனக்கு எது பெஸ்ட்டுன்னு படுதோ அதை தான் நான் வந்து பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஸோ இந்தியாவில் அவங்க இந்தியா அண்ட் அவங்களுக்கு தெரிஞ்ச கனெக்ட் வேர்ல்டு வைடு அதில் வந்து பீப்புளை வந்து இன்டர்வியூ பண்ணி அதில் ஃபைனலாக டாப் 25 செலக்ட் பண்ணி அந்த டாப் 25ஓட வந்து இந்த இதில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோகிலாவல்லி நாயகம் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதை காமிச்சோம். ஓகே. ஸோ இன்ஃபேக்ட் இதில் என்ன பியூட்டின்னா, அந்த என்கிட்ட பேசின அந்த ஸ்மிதா சிங் தபோல்கர் அவங்க வந்து இதனுடைய அதாவது அவங்களும் நானும் இன்னும் பார்த்துக்கல. அவங்களுக்கும் எனக்கும் இன்னும் நேரடி தொடர்பு இல்லை. அவங்க வந்து சைட் மூலியமாக தான் பார்த்து கொண்டு வராங்க இது. ஸோ அதனால் இதுதான் வந்து இந்த சுச்சுவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு மை தேங்க்ஸ் டு சிவகுமார் வேலப்பன், அண்ட் தென் மை தேங்க்ஸ் டு கீர்த்தி, அண்ட் தென் மை தேங்க்ஸ் டு போத் ஆத்தர்ஸ் whom I have never seen, and it's going well. ஸோ ஜஸ்ட் ஷேரிங் திஸ். தேங்க்யூ. இப்போ இன்றைக்கி போகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய விஷயத்துக்கு போகிறோம். அண்டு ரொம்ப இதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், அதை மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். தலாய் லாமாவோட ஃபார்வர்ட் விச் ஐ லைக் வெரி மச். எனக்கு அந்த ஹிமாலயன் கனெக்ஷன் எப்படியோ வர்றது அப்படின்றதுல ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ எனிஹவ், தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ ஐ திங்க் 10 minutes. ஐ ஹவ் டேக்கன் 10 minutes. எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். நான் இப்போ வந்து என்னுடைய இன்னைய ப்ரெசன்டேஷனுக்கு நான் கிளம்புறேன். இது ஒரு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு, செய்தி. அதை உங்கள் கூட பகிர்ந்துக்கணுன்றது தான் எனக்கு இருந்தது. அதனால் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். தேங்க்யூ. ஃபைன். ஓகே. இப்போ வந்து இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நோக்கி நகர்றோம். நான் இப்போ இங்கே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். ஸோ ஆர் வி ரெடி? அது முடிஞ்சது. அது பசுபதி சார், அதெல்லாம் அந்த லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு தனியாக அனுப்பிச்சிட்றேன். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ யா சீதாலட்சுமி மேடம், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது ஆர் வி ரெடி ஃபார் ஹியர்? இங்கே வந்துடுவோம். 5:20 45 minutes presentation, and then questions, and then projects எப்படி பண்ணணும், ஃபார்ம், அதுக்கு வந்துடுவோம். ஸோ ஆர் வி ரெடி? ஒரு கொஸ்டின் கேட்கட்டுமா உங்கள்கிட்ட? யா, ரெடி, குட். இப்போது நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் டைப் பண்ணுறேன். அந்த டைப் பண்ணுற விஷயத்தை வந்து நீங்கள் எனக்கு வந்து என்னன்னு சொல்லணும். அது என்ன அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லணும். ஃபைன். அந்த டைப் பண்ணுற விஷயத்தை நீங்கள் என்ன அப்படின்றத சொல்லணும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இங்கே பக்கத்தில் லேப்டாப் இருக்குது, அதனால் டைப் பண்ணி போடுறேன். வாட் இஸ் தட் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, முதல்ல இதை கேட்டுறேன். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வேறு ரெடின்னு போட்டிருக்கீங்களா, அதனால் இதை நான் போட்டுடுறேன் ஃபஸ்ட். ஓகே, வாட் இஸ் திஸ்? Camellia sinensis. What is this? Camellia sinensis. What is this? Camellia sinensis. What is this? Camellia sinensis. Technical name, Camellia sinensis. What is this? என்னது இது? Camellia sinensis. ரைஸ். வா, வெரி குட். கண்டுபிடிச்சிட்டிங்க எல்லாரும். பொட்டானிக்கல் நேம் ஆஃப் சம்திங். வா கண்டுபிடிக்கிறீங்களே பயங்கரமா. ரைஸ்.
வெரி குட். எங்கே இவர் வந்திருக்காரா? அவர் பேர் என்ன? மணிகண்டன் குரு. மணிகண்டன் குரு சார், அவர் தான் கலங்கி போயிருக்காரு, இன்னையோட ரைஸ் விட்டுருணுமே அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே, நான் சொல்கிறேன் இப்போ. கெமெலியா சைனன்சஸ், டோன்ட் நோ, ரைஸ். ஓகே, டீ பிளான்ட், நித்திலன், வெள்ளை அரிசி, வெரி குட். ஓகே, ஸோ கெமெலியா சைனன்சஸ் இஸ் நத்திங் பட் Camellia sinensis is nothing but green tea. Green tea. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது green tea. ரைஸை விடணுமா இல்லையான்றதை அப்புறம் பார்ப்போம். சுகரை ஸ்டாப் பண்ணுறோம், க்ரீன் டீயை ஆட் பண்ணுறோம். இது ரெண்டையும் பண்ணால், இந்த ரெண்டும் பண்ணால் ரைஸ்க்கு ஏதோ தொடர்பு இருக்குது, அது அப்புறம் வருவோம். ரைஸை விடுறதுன்றது முடியாது அப்படின்னு தானே நிறைய இன்றைக்கி போட்டு பயந்து அவர் மணிகண்டன்லாம் வந்து, சார் இன்னையோட நிறுத்த போகிறேன்னு நிறைய சாப்பிட்டு வரேன் சார் அப்படின்லாம் போட்டிருந்தாரு. பட் தெர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் தீஸ் டூ. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஹெல்த் வந்து நமக்கு கையில் கிடச்சிரும். ஸோ அதனால் முதல்ல வந்து கமெலியா சினென்சிஸ் இதுதான் வந்து க்ரீன் டீ. ஓகே, க்ரீன் டீ என்ன சார் இது? கிமு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 2737 வருடம் அப்படின்னு சொல்லப்படுது. 2700 அந்த வருஷங்களில் சைனாவில் ஒரு மன்னன் வந்து வாழ்ந்து வராரு. அவருக்கு வந்து ஒரு நாள் வந்து அவருடைய அரண்மனையில் அவர் இருக்கார், அசிஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ வந்து அந்த ஒரு தடாகம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரவுண்டாக கொப்பரைன்னு சொல்லுவாங்க, இல்லை தடாகம், அந்த மாதிரி ஒரு பெரிய இதில் அவங்க வந்து தண்ணீரை வந்து சுட வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தண்ணீரை சுட வைக்கிறதுனுடைய காரணம் என்ன அப்படின்னா, இந்த தண்ணியை சுட வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த தண்ணியை சுட வச்சு அவங்க வந்து அதை எல்லாருக்கும் முதல்ல ஹாட் வாட்டர் குடிக்கிறது. உங்களுக்கு தெரியும், சைனீஸும் ஜாப்பனீஸும் வந்து ஹாட் வாட்டரில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸோ அந்த ஹாட் வாட்டரை குடிக்கிறது, அது சம்மந்தமான விஷயங்களை வந்து அந்த சுடுதண்ணி சம்மந்தமான விஷயங்கள்னு இருக்குது நிறைய, அதை வந்து பயன்படுத்துறது, அதில் ரொம்ப அவங்கெல்லாம் ஸ்ட்ராங். ஸோ அதுக்காக அதை பயன்படுத்திக்கிட்டு அதை சுட வச்சுட்டு இருக்காங்க. இந்த மன்னர் வந்து உட்காந்து பார்த்துட்ருக்காரு, தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. அப்போ அந்த டைமில் அதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு செடி, பெரிய செடின்னு சொல்லலாம், அதில் இருந்து இலைகள் காற்றில் பறந்து வந்து இதில் இந்த தண்ணியில் விழுது. பெரிய கொப்பரை, நிறைய செடிகள் இருக்கிற ஒரு ஏரியா. ஸோ நிறைய இலை வந்து விழுது, நிறைய இலை வந்து அப்படியே விழுந்துகிட்டு இருக்கு. இந்த சூடாகிறது இப்படி சூடாகிட்டே இருக்கு. இப்போ இது நடந்துகிட்ருக்கு. கொஞ்ச நேரம் கழித்து மன்னருக்கு வந்து தாகம் எடுக்குது. அவர் வந்து கொஞ்சம் அந்த சுடுதண்ணி அதிலிருந்தே எடுங்கன்றாரு. போய் எடுக்கிறாங்க, கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மன்னர் அந்த சுடுதண்ணியை குடிக்கிறாரு. குடித்தா அவருக்கு வாயில் வைக்க முடியல, ஒரே கசப்பு, ஒரே கசப்பு. நம்ம வந்து அறுசுவை சொல்கிறோம், அறுசுவை சொல்கிறோம். அந்த அறுசுவையில் ஒரு சுவை கசப்பு. ஆச்சரியத்துலேயும் ஆச்சரியம், அதைத்தான் நம்ம சாப்பிட்றதில்ல, அதைத்தான் நம்ம சாப்பிட்றதில்ல. மீதி எல்லாத்தையும் சாப்பிட்றோம், துவர்ப்பும் சாப்பிட்றதில்ல. ஸோ கசப்பு. ஸோ இவர் வந்து ஒரு மாதிரி வச்சு பார்த்துட்டு கோபமாக வந்து தூக்கி போட்டுடுறாரு. அந்த காவலாளியை திட்டுறாரு, இப்படி வந்து கொடுக்குற, அது என்னது, அது அந்த இலையெல்லாம் விழுந்திருக்கு, அதனால தான் அப்படின்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எடு, ஒழுங்காக செய்யுங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அந்த காவலாளிகள்லாம் போய் அந்த இலையெல்லாம் எடுக்கிறதுக்கு போயிடுறாங்க. இப்போ அவர் அங்கேருந்து நடந்து போகிறார், எழுந்து நடந்து போகிறார். நடந்து போனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்த மன்னரை விட இப்போ நடந்து போகிற மன்னர், டீ துவர்ப்பு தான், க்ரீன் டீ துவர்ப்பு தான், ஆனால் அங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக விழுந்ததுனால அது வந்து கசப்பு. ஸோ அவர் நடந்து போகிறப்ப பார்த்தா he felt very energetic. என்னடா அது திடீர்னு ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவர் யோசிக்கிறார். அந்த எனர்ஜி வந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது தான் அவருக்கு ஒரு மனசில் ஒன்று தோணுது. இப்போ ஹாட் வாட்டர் சாப்பிட்டோம், எப்பவும் ஹாட் வாட்டர் சாப்பிடுவோம், ஆனால் இப்போ நாம் சாப்பிட்ட ஹாட் வாட்டரில் அந்த இலைகள் விழுந்திருந்தது, அதுதான் இந்த எனர்ஜிக்கு காரணம் போல இருக்குது அப்படின்றது அவருக்கு புரியுது.
உடனே என்ன பண்ணுறாரு, அந்த காவலாளியை கூப்பிட்டு, நீ தனியாக ஒரு பாத்திரத்தில் சின்னதாக வந்து தண்ணியை வந்து சுடவை, அதில் வந்து 2-4 இலையை போட்டு எனக்கு பண்ணி கொடு அப்படின்றாரு. கொடுக்குறாங்க, கசக்குது, ஆனால் சாப்பிட்றாரு. சாப்பிட்டா பிரிஸ்க் ஆகிறார், பயங்கர பிரிஸ்க் ஆகிறார். இதை வந்து அவர் நாள் பட ரெகுலராக செய்கிறார். கொஞ்ச காலத்தில் அவர் வேறு ஒன்று உணர்றார். இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா, இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா, ஒரு கட்டத்தில் அவருடைய பசி குறையுது. ஸ்கின் ஜொலிக்குது, கிளிட்டர் ஆகுது. உடல் ஒரு விதமான ஷேப்பை நோக்கி வருது. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒன்று புரியுது, இந்த இலை நல்லது. எப்படி நல்லது? சுடுதண்ணியில் போட்டு சாப்பிட்டா நல்லது. இது மட்டும் புரியுது. சைனாவில் ஆரம்பித்த இந்த பழக்கம் அப்படியே தொடர ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு உலக லெவலில் அதிகம் குடிக்கப்படுகிற முதல் நீர்மம் தண்ணீர், வாட்டர். உலக லெவலில் நீர்மம் அதிகமாக பயன்படுத்துறது எது ஃபஸ்ட்டுன்னா அது வந்து வாட்டர். ரெண்டாவது டீ காஃபி இல்லை, க்ரீன் டீ. உலக அளவில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிற இரண்டாவது நீர்மம் க்ரீன் டீ. இந்த க்ரீன் டீயை பற்றி இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கணும். நேற்று நாம் நிறுத்தின சர்க்கரைக்கும் இன்று நாம் ஆரம்பிக்கிற க்ரீன் டீக்கும் பெரும் தொடர்பு, மிகப்பெரிய தொடர்பு. ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி வந்து கண்டுபிடிக்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வார ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும்? சுகரை ஸ்டாப் பண்ணுறோம். க்ரீன் டீயை ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் தெர் இஸ் அ கனெக்ஷன். நேற்று நான் சுகருக்கு என்ன சொன்னேன்? நீங்கள் சுகர் சாப்பிட்டதும் என்ன பண்ணுதுன்னு சொன்னேன். சுகர் போயிட்டு செல்லினுடைய பகுதி மைட்டோகாண்ட்ரியாவை வந்து போதையில் வைக்கும், சுவிட்ச் ஆஃப் பண்ணும். கரெக்டாக நேற்று தான் சொன்னேன். கரெக்டுன்னு நீங்கள் யாராவது ஒருத்தங்க டைப் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் வித் மீ. ஸோ சுகர் நம்ம சாப்பிட்டோம்னா நேராக போய் மைட்டோகாண்ட்ரியாவை அட்டாக் பண்ணி அதை போதையில் வைக்கும். ஸோ அதனால் எஸ் கரெக்ட். அதனால் நமக்கு வந்து எவ்வளோ சாப்பிட்ணுன்னு தெரியாது, சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இது வந்து சுகரோட ஒர்க்கு. இதனுடைய ரிவர்ஸை வந்து க்ரீன் டீ பண்ணுது. அதுதான் இங்கே பயங்கர ஆச்சரியம். இதனுடைய ரிவர்ஸை வந்து க்ரீன் டீ பண்ணுது. என்ன பண்ணுது? அதே மைட்டோகாண்ட்ரியாவை தான் க்ரீன் டீ போய் தொடுது. ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம், மைட்டோகாண்ட்ரியாவை ஏற்கனவே இருக்கிறத விட இன்னும் ஆக்டிவாக மாற்றுது. கொஞ்சம் கவனிக்கணும். இன்றைய செஷனுடைய கோர் ஏரியா இப்போ சொல்ல போகிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் புரியும். இதுவரை வந்தவங்களுக்கு புரியும், இதுமே வர்றவங்க திரும்ப கேட்டால் தான் புரியும். நேற்று மைட்டோகாண்ட்ரியாவை சுகர் சுவிட்ச் ஆஃப் பண்ணுது. இன்னைக்கு க்ரீன் டீ அதே மைட்டோகாண்ட்ரியாவை சுவிட்ச் ஆன் பண்ணுது. அப்போ மைட்டோகாண்ட்ரியா வந்து வெரி ஆக்டிவ். நார்மலாகவே மைட்டோகாண்ட்ரியாவோட ரோல் என்னென்னா, அந்த பசி எடுக்கிறப்ப அந்த சிக்னலை கொடுக்கும், சாப்பிட சொல்லும். சாப்பாடு உங்களுக்கு போதும்னும் போது அது ஃபஸ்ட்டு இன்டர்னல் வாய்ஸ், உள்ளேருந்து ஒரு வாய்ஸ் கொடுக்கும். அதோட முடிக்கணும் நாம், ஆனால் முடிக்க மாட்டோம். வயிறில் இடம் இருக்குன்னு கண்ணாபுண்ணான்னு சாப்பிடுவோம். இதான் நடக்கும். அதுக்கு காரணம் சுகர் அப்படின்றது நேற்று பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி அதே க்ரீன் டீ அதே மைட்டோகாண்ட்ரியாவை, இன்னைக்கு க்ரீன் டீ அதே மைட்டோகாண்ட்ரியாவை டபுள் ஆக்டிவாக மாற்றுது. அப்படின்னா என்ன? பசி அதிகமாகும். கரெக்டா? Am I right? You understand? Hunger increases. So green tea சாப்பிட்டா பசி உடனே அதிகமாகும்.
சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? சுகர் சாப்பிட்டா மைட்டோகாண்ட்ரியா சுவிட்ச் ஆஃபு, ஸோ நான் நிறைய சாப்பிட்றேன்னு தெரியாது. க்ரீன் டீ சாப்பிட்டா மைட்டோகாண்ட்ரியா டபுள் ஆக்டிவில் இருக்கும், அப்போவும் நான் நிறைய தானே சாப்பிடுவேன். நோ. அப்போவும் நான் நிறைய தானே சாப்பிடுவேன். நோ 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 நோ. நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன். செந்தில்குமார் சார், எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன். நோ. க்ரீன் டீ சாப்பிட்டா மைட்டோகாண்ட்ரியா ஆக்டிவாக ஆகுது, அதனால் அதுக்கு பசிக்கும், சாப்பிட்றதுக்கு உடனே எதையாவது கேட்கும். ஆனால் உங்கள்கிட்ட கேட்குறதில்ல. அங்கே தான் க்ரீன் டீ ஒரு தேவபானம்னு சொல்லலாம், தேவாமிர்தம் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுதுன்னா, மைட்டோகாண்ட்ரியா ஆக்டிவ் ஆனதும் க்ரீன் டீயில் நான் இப்போ இங்கே போடுறேன், ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஆன்டை சொல்கிறாங்க, ஆன்டி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இவங்க கீர்த்தியா அவங்க தான் கரெக்டாக சொல்லணும் இது எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறது அப்படின்னு. நான் இப்போ சொல்கிறேன். ஓகே, ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அது இருக்குது. அதை நான் இப்போ டைப் பண்ணியிருக்கேன், வந்துடும். யா, எபிகாலோ கேட்சின் கேலட் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் இவ்வளோலாம் சொல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா இஜிசிஜி அப்படின்றாங்க. இஜிசிஜி அப்படின்னு சொல்லப்படுது. இஜிசிஜி. இந்த இஜிசிஜி என்ன பண்ணுதுன்னா, இப்போ நம்ம திரும்ப வந்துடுவோம். க்ரீன் டீ சாப்பிட்றோம், உள்ளே போகுது, மைட்டோகாண்ட்ரியாவை டபுள் ஆக்டிவ் பண்ணுது. அப்படி பண்ணுறதுனால பசி அதிகமாகுது. பசி அதிகமானால் நம்ம சாப்பிட்ணும். நோ, அது நம்மக்கிட்ட சாப்பாடே கேட்க மாட்டேங்குது. அது என்ன பண்ணுதுன்னா, இந்த இஜிசிஜி இது என்ன பண்ணுது, உடல்ல தேவையில்லாமல் இருக்கிற கொழுப்பு, இந்த உடல் பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியம். தேவையான கொழுப்பு, தேவையில்லாத கொழுப்புன்னு ரெண்டு வச்சிருக்கு. இந்த இஜிசிஜி தேவையான கொழுப்பை போய் எடுக்கலை, தேவையில்லாத கொழுப்பை போய் எடுக்குது. அதுதான் பயங்கர ஆச்சரியம், இயற்கையினுடைய அதிசயம் அது. அதாவது ஒரு க்ரீன் டீயில் இருக்கிற ஒரு விஷயம், தேவையில்லாத கொழுப்பை எடுத்து ஏன் க்ரீன் டீயை சூடாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்கன்றது இப்போ புரியும். தேவையில்லாத கொழுப்பை எடுத்து, இப்போ க்ரீன் டீ சூடாக போகும்போது என்ன பண்ணுதுன்னா, அந்த தேவையில்லாத கொழுப்பை எடுத்து இந்த க்ரீன் டீ நம்ம சாப்பிட்றப்ப சூடாக சாப்பிட்றோம் இல்லையா, அந்த சூடு அந்த தேவையில்லாத கொழுப்பை பேர்ன் பண்ணி எரித்து பவராக மாற்றி, எல்லாமே வயிற்றுக்குள்ளேயே நடக்குது, பவராக மாற்றி நம்ம உயிர் வாழறதுக்கு தேவையான பவரை சப்ளை பண்ணுது. அதனால் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, ஆனால் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் சூப்பராக நடந்துட்டு. இப்போ உங்களுக்கு புரியும். யூ காட் இட். நான் திரும்பவும் சொல்கிறேன். நேற்று சுகர் சாப்பிட்டா என்ன பண்ணுது, மைட்டோகாண்ட்ரியா சுவிட்ச் ஆஃப். அதனால் என்ன பண்ணுவோம், எவ்வளோ சாப்பிடணும்னு தெரியாது, நிறைய சாப்பிட்டுட்டே இருப்போம், உடம்பு வெயிட் போடும், சுகர் வரும், பிபி வரும், ஹார்ட் அட்டாக் வரும், எல்லாம் வரும். ரைட். அப்போ ரிவர்ஸில் ஒன்று நடக்குது. என்னது, க்ரீன் டீ உள்ளே போகுது, எதை அட்டாக் பண்ணுது, அதே மைட்டோகாண்ட்ரியா. ஆனால் இது என்ன பண்ணுது, அதை டபுள் ஆக்டிவ் ஆகுது. ஓகே, டபுள் ஆக்டிவ் ஆகுனா திரும்பவும் நான் நிறைய தானே சாப்பிடுவேன். நோ, அது உங்கள்கிட்ட கேட்கல. அது உடம்புக்கு தேவையான பவரை உங்கள் உடம்புல இருக்கிற அன்னெசரி ஃபேட்டை பேர்ன் பண்ணி பவராக கன்வெர்ட் பண்ணி, எல்லாமே உள்ள நடக்குது, பவராக கன்வெர்ட் பண்ணி உடம்புக்கு சப்ளை பண்ணிட்டே இருக்கு. நீங்கள் சாப்பிடல, ஆனால் பிரிஸ்காக இருக்கீங்க. ஏன்? எவ்வளவுக்கு எவ்வளவு அன்னெசரி ஃபேட் உடம்புல இருக்கோ அதையெல்லாம் அது மில்லிகிராமாக எடுத்து கரைச்சி பவராக கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்ற அந்த பசி வராது. அதுதான் க்ரீன் டீயோட பவர். இப்போ சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் க்ரீன் டீ சாப்பிட்டா பயங்கரமாக பசிக்குதே சார். நோ, நீங்கள் க்ரீன் டீ சாப்பிட்டு பசிக்கலை. க்ரீன் டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுகர் சேர்த்த ஏதோ விஷயங்கள் சாப்பிட்டதுனாலையோ அல்லது அரிசி சாப்பிட்டதுனாலேயோ பசிக்குது. இப்போ டபுள் எனர்ஜி உங்களுக்கு என்ன நடக்குது, அரிசி சாப்பிட்டதுனால பசிக்குது, திரும்பவும் சாப்பிட்றீங்க.
க்ரீன் டீ சாப்பிட்டது போய் மைட்டோகாண்ட்ரியாவை ஆக்டிவேட் பண்ணி அது போய் சில விஷயங்களை தூக்கிட்டு வருது. ரெண்டும் நடக்குது உடம்புல, தேவையில்லாது. ஸோ ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீங்கள் ஏதாவது ஒன்று தான் பண்ணணும். க்ரீன் டீ எடுக்கிறீங்கன்னா சுகர் கட் பண்ணிடணும். இல்லை சுகர் வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா க்ரீன் டீ ஐ டோன்ட் திங்க் இட் இஸ், அது டு சம் எக்ஸ்டென்ட் யூஸ்ஃபுல், பட் க்ரீன் டீயோட யூஸ் இருக்கான்னா இல்லை. இதில் கொடுமை என்னென்னா க்ரீன் டீயில் சர்க்கரையை போட்டு சாப்பிட்றது, அது அதை விட கொடுமை இல்லை. இந்த கேள்விகள்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் சொல்கிறேன் இல்லையா, அதை முடிச்சுட்டு நீங்கள் இந்த எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறேன். இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 3 years க்ரீன் டீ இஸ் வித் மீ. ஸோ நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குற கேள்வி அத்தனைக்கே எனக்கு பதில் இருக்குது, படிக்கிறேன். ஆனால் அந்த ஃப்ளோ போயிடுமேன்னு பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அதை முடிஞ்சால் டைப் பண்ணி கூட வச்சுக்கங்க, அப்புறம் கூட நான் சொல்லும்போது போடுங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். ஃபைன். க்ரீன் டீ, சுகரை நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, க்ரீன் டீயை ஆட் பண்ணுறீங்க. ஃபைன். க்ரீன் டீ சுகரை ஸ்டாப் பண்ணிட்டீங்க, க்ரீன் டீயை ஆட் பண்ணுறீங்க, இது சூப்பர். ஆனால் சுகரையே தூக்கி க்ரீன் டீயில் போடுறது இருக்குல்ல, கொடுமையிலும் கொடுமை. அல்லது தேன் அதில் கலக்கிறது இருக்குல்ல, அது அதை விட கொடுமை. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறேன். ஒருத்தங்க என்கிட்ட சொன்னாங்க, நான் ஆடி போயிட்டேன். க்ரீன் டீயை நான் ரெடி பண்ணி சுபத்ரா ராகேஷ் வரேன் சார், வரேன் மேடம். அதாவது அந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே பதில் உண்டு. எனக்கு அதை பார்த்தா பதில் சொல்லணும்னு தோணும், நான் சொல்கிற ஃப்ளோ போயிடும். அதனால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். அனதர் 15-20 minutes ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, அது முடிஞ்சதும் கொஸ்டின்ஸ்க்குனே சொல்லுவேன், அப்போ நீங்கள் கேளுங்க. இதை காப்பி பண்ணி வச்சுங்க, அப்போ போடுங்க, நான் சொல்கிறேன். ஃபைன். க்ரீன் டீயை ஒரு அம்மா ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றேன்னுச்சு. எனக்கு அதுக்கே ஹார்ட் அட்டாக் வரணும். அதாவது க்ரீன் டீயோட பவரே அதில் அந்த ஹீட்டை சேரும்போது தான். க்ரீன் டீயை வந்து ரெடி பண்ணி வச்சு அதை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை எடுத்து கோல்டு க்ரீன் டீன்னு ஒன்று அது புதுசாக பண்ணி அதில் வந்து சர்க்கரையை சேர்த்து அதில் ஹனியை சேர்த்து வயிற்றை கெடுத்து, சார் க்ரீன் டீயில் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் இல்லைங்க அப்படின்னாங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டால், அந்த உள்ளே இருக்க எடுத்துகிட்டு வரேன். உள்ளே எங்கே இருக்குன்னா ஃப்ரிட்ஜில் இருக்குன்னாங்க. சிரிக்கிறதா அழகிறதான்னு தெரியல. உங்கள யாரும் இந்த தப்பை பண்ணிட்டு இருந்தால் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகே ஃபைன். இப்போ க்ரீன் டீ மேக்கிங் வந்து ரொம்ப சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு சைக்காலஜி ஒன்று இருக்குது. க்ரீன் டீ மேக்கிங்கில் நீங்கள் இப்போது நிச்சயமாக 2 விஷயம் உங்கள்கிட்ட இருக்கணும். என்னை தொடர்ச்சியாக பார்க்குறவங்க, என்னை ரெகுலராக பார்க்குறவங்க, அவங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை எப்போவுமே கேரி ஓவர் பண்ணிகிட்டு இருப்பேன்றது தெரியும். இது எப்போவுமே என் கூட பயணிக்கும். அதாவது ஹாட் வாட்டர் இது பயணிக்கும். நல்லா கவனிங்க. ஃப்ளாஸ்கில் வந்து க்ரீன் டீ வச்சுருப்பேன்னு சொல்கிற கங்கை அரசன் சார், உங்களுக்கும் இது சொல்கிறேன், உங்களுக்கும் இன்னையிலிருந்து இது புதுசாக இருக்கணும். இதில் ஹாட் வாட்டர், பிளெயின் ஹாட் வாட்டர் மட்டும்தான் இருக்கும் என்கிட்ட. அடுத்ததாக என் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் என்னுடைய காரில் எப்போவுமே இருக்கும். அது இந்த பேக்கெட். ஸோ க்ரீன் டீ பேக்கெட் வந்து நான் எப்போவுமே ஹண்ட்ரட்ஸில் தான் வாங்குவேன். ஸோ நான் இப்போ யூஸ் பண்ணுறது, முதல்ல டெட்லி யூஸ் பண்ணிருந்தேன், இப்போ யூஸ் பண்ணுறது வந்து ட்வைனிங்கில் வந்து லெமன் அண்ட் ஹனி ஃப்ளேவர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 100 வந்து இட் கம்ஸ் அரவுண்ட் 700, 800, 900 சம்திங் வருது, இது வருது. ஆனால் இப்போ நான் நேற்று உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, இந்த க்ரீன் டீயை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து மேக்கிங்க்கு வந்துடுறேன். இப்போ வந்து கவனிங்க, நேற்று உங்கள்கிட்ட வந்து வீட்டில் இருக்கிற பேக்டு ஐட்டம்ஸ் அதை போய் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும், என்னென்னலாம் எழுதப்பட்டிருக்கு அதில் பின்னாடி கேலரிஸ், அதில் வந்து சுகர் எவ்வளோ எழுதியிருக்குன்னு பாருங்கன்னு சொன்னேன். நீங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்து போட்டிங்க. அப்போ க்ரீன் டீலையும் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த க்ரீன் டீலையும் அந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ க்ரீன் டீயில் இங்கே எழுதப்பட்டிருக்கிறத நான் உங்களுக்கு படிக்கணும். க்ரீன் டீயில் என்ன எழுதியிருக்கு? நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன். இது வந்து க்ரீன் டீயில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு படிக்கிறேன். என்ன இருக்குது? எனர்ஜி. அதை தான் வந்து கீழே எப்படி இருக்குன்னு போடுறாங்க அவங்க. ஸோ எப்படி போடுறாங்கன்னா, ப்ரோட்டீன் 0 கிராம், கார்போஹைட்ரேட் 0 கிராம், சுகர் 0 கிராம், ஃபேட் 0 கிராம். எக்ஸலண்ட் இல்லை? எதுவுமே இல்லை.
அதனால தான் இது போய் மைட்டோகாண்ட்ரியாவை இன்டியூஸ் பண்ண உடனே ஃபுட்டுக்கு உடம்புல இருக்கிற அன்னெசரி ஃபேட்டை அது எடுக்குது. இன்னைக்கு இந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லைவை உங்கள் வாலில் ஷேர் பண்ணி இது சம்மந்தமாக எழுதி ஷேர் பண்ணுங்கள். எத்தனையோ பேருக்கு உதவும். இன்னையிலேருந்து அவங்க பார்க்கட்டும், சாப்பிடட்டும், நல்லா இருக்கட்டும். அப்போ இது வெறும் எனர்ஜி தான், வேறு எதுவுமே இல்லை. இது அவ்வளோதான். இதில் 4 ரூபாயிலிருந்து 9 ரூபா வரை 10 ரூபா வரை வெரைட்டியாக எக்கச்சக்கமான க்ரீன் டீஸ் கிடைக்குது. வெறும் 4 ரூபா. காஃபி 25 ரூபா. காலையில் போனால், அதாவது 7 மணிக்கு முன்னாடி, 7 மணிக்கு மேலே போனால் 35 ரூபா சேலத்தில். 4 ரூபாய்க்கு க்ரீன் டீ. ஓகே, எப்படி பண்ணணும்? ஸோ ஹாட் வாட்டர் இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ளெயின் ஹாட் வாட்டர். அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன இருக்கும்? க்ரீன் டீ பேக்கெட் இருக்கும். அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன இருக்கும்? இந்த கிளாஸ் நான் யூஸ் பண்ணுறேன். வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் இது சொல்வீங்க, அது என்ன, கப்பு இந்த மாதிரிலாம் வச்சுருப்பீங்க, அதை வச்சு குடிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அது அது சரியோ தப்போ அது ஃபைன், அது வச்சுங்க. ஆனால் ஒரு சின்ன சைக்காலஜி இருக்குது. இந்த க்ரீன் டீயோட அழகே அந்த ஒரு லைட் க்ரீன் அல்லது லைட் எல்லோ இருக்குல்ல, அதை பார்த்து சாப்பிட்றது தான். ஏன்னா நீங்கள் நார்மலாக நமக்கு ஒரு பழக்கம் உண்டு. நீங்கள் கலரை கவனிக்காமல் அதை வேற கலர், தோற்பாக இருக்குது, கசப்பாக இருக்குது, எப்படித்தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சாப்பிட்றப்போ அந்த கலரையும் நீங்கள் பார்க்கலன்னும் போது கிட்டத்தட்ட அது கஷாயம் மாதிரியோ அல்லது மருந்து மாதிரியோ உங்களுக்கு தோணும். எஸ். ஸோ டிரான்ஸ்பேரண்ட் கிளாஸில் அந்த பார்வை வராது. சைக்காலஜிக்கலாக நான் பேசுகிறேன், அந்த பார்வை வராது. ஸோ இன்னையிலேருந்து நீங்கள் உங்களுக்கு அந்த வித்தியாசம் நான் வார்த்தைகளில் சொல்கிறது ரொம்ப சிரமம், முடிஞ்ச அளவு சொல்கிறேன். நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள். கிளாஸில் முதல்ல வாட்டரை முதல்ல இந்த க்ரீன் டீ இதை இந்த பேக்கெட்டை முதல்ல போட்டு அதுக்கப்புறமா ஹாட் வாட்டர்னால் தி மேக்ஸிமம் ஹாட் வாட்டர் எடுங்க. கொதிக்கிற தண்ணி எடுங்க. கொதிக்கிற தண்ணி சும்மா சுட வச்சுட்டு ஊற்றாதீங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் இந்த லீஃப்னுடைய சாறு வெளியில் வரும். கொரக்குண்டா நல்ல பிராண்ட் சார். எஸ், நல்ல பிராண்ட். ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்டும் நல்ல பிராண்ட் தான், அதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். சாப்பிட்றது பெரிய விஷயம், நல்ல விஷயம். ஸோ நல்ல கொதிக்கிற தண்ணியிலேருந்து தான் இந்த சாறு வெளியில் வரும். அப்போ இந்த சாரை அப்புறம் இங்கே எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் அதை லைவில் கவனிச்சிருப்பீங்க. நான் யூஸ் பண்ணும் பொழுது வியாபார நிறுவனங்கள் சொல்லாத ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு க்ரீன் டீ பேக்கெட்டில் பொதுவாக நாம் ஒரு கப்பில் சின்ன கப்பு, அதில் ஹாட் வாட்டர் ஊற்றி சாப்பிட்டுட்டு அதை தூக்கி போட்டு போயிடுவோம். 1 green tea packet is capable of refilling instantly. எடுத்து வச்சுட்டு அப்புறமாலாம் பயன்படுத்தக்கூடாது. ஓப்பன் பண்ணால் இன்ஸ்டன்ட்லி ரீஃபில்லிங் 5 to 6 times. 5 to 6 times. நான் இப்போ 3வது தடவை ரீஃபில் பண்ணியிருக்கேன். 9 ரூபா 5 தடவை ரீஃபில் பண்ண முடியும். அப்படின்னா ஒன்று எவ்வளோ வருது? ₹1.80. கேன் யூ பிலீவ் திஸ்? இதை வியாபார நிறுவனங்கள் உங்களுக்கு சொல்லாது. ஏன் சொன்னால் நீங்கள் வாங்கிறது குறையும். சொல்லலைன்னா நீங்கள் ஒரு கப் சாப்பிட்டோடனே போய் வாங்குவீங்க. நீங்கள் யூ கேன் ரீஃபில் இட் டில் இட் கெட்ஸ் பேக் டு தி நல்லா புரிஞ்சுங்க, டில் இட் கெட்ஸ் பேக் டு வாட்டர் கண்டென்ட். இது எப்போ வாட்டர் கண்டென்ட்டாக மாறும்? இதில் சாறு இல்லைன்னதுக்கப்புறம் இது பழைய வாட்டராக மாறிடும், அதாவது ஹாட் வாட்டராக மாறும். கரெக்டாக? அதுவரை நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் எடுத்து வச்சு யூஸ் பண்ணக்கூடாது, பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போவே இப்போ நான் இது ஓப்பன் பண்ணேன், 2 போட்டிருக்கேன். ஐ லைக் அந்த துவர்ப்பு எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. ஆரம்பத்தில் பிடிக்கல, பட் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சதுனால நான் இப்போ 1 போடுறதில்ல. ஐ யூஸ் 2 போடுவேன். இன்றைக்கி இந்த லைவ் முடிகிற வரை இதில் இந்த ஹாட் வாட்டர் நான் ஃபில் பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பேன். கடைசியாக முடிகிறப்போ உங்கள்கிட்ட கலர் காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியுது. சரி சார், இதை எப்படி சார் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? வெரி சிம்பிள். யார் இதை அதிகம் யூஸ் பண்ணுறா?
டீ லீவ்ஸ் யூஸ் பண்ணலாம் மேடம், ஒன்றும் தப்பு இல்லை. கரெக்ட், ரெண்டு விதத்துலேயும் அது கரெக்ட் தான். பேக்கெட்டும் கரெக்ட் தான், டீ லீவ்ஸும் யூஸ் பண்ணுறது கரெக்ட் தான். நான் பேக்கெட் யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் ஐ எம் அ ட்ராவலர், நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறேன். அதனால் வந்து எனக்கு இதுதான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபைன். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு எப்படி சார் கிடைச்சது அப்படின்றப்போ வெரி சிம்பிள். இதை யார் அதிகம் யூஸ் பண்ணுறா? சைனீஸ் அண்ட் ஜப்பனீஸ். சைனீஸ் அண்ட் ஜப்பனீஸ் சைட்ஸில் போய் அவங்களுடைய நாட்டில் இருக்கிற தகவல்களை பார்த்து க்ரீன் டீ பற்றிய தகவல்கள்லாம் படித்து கிட்டத்தட்ட ஒரு ஐ திங்க் இந்த க்ரீன் டீ பற்றி நான் சேகரித்ததுன்றது ஒரு 200+ வீடியோஸ் இருக்கும், ப்ளஸ் அரவுண்ட் ஒரு 100+ சைட்ஸ் இருக்கும். அதில் அந்த ஜாப்பனீஸ் அண்ட் சைனீஸ் பார்த்தீங்கன்னா ரீஃபில்லிங் 5 to 6 டைம்ஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் அதை சொல்கிறது இல்லை. இன்னும் கூட நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஜாப்பனீஸ் வந்து இந்த கிளாஸில் குடிச்சிட்டு அவங்க வேறு விதமான ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அது குடிச்சிட்டு அவங்க உட்காந்துருக்கிறதுக்கு அவங்க வரவேற்பறைகள்லாம் அடுப்பு இருக்கும். அவங்க உட்காந்துருக்கிறதுலேருந்து சாப்பிட்டுட்டு திரும்ப அடுப்பு மேலேயே வச்சுருவாங்க. அதாவது அது கான்ஸ்டன்ட்லி இட் இஸ் இன்டு ஹீட்டிங். திரும்பவும் எடுப்பாங்க, திரும்பவும் சாப்பிடுவாங்க, திரும்ப அடுப்பு மேலே வைப்பாங்க, திரும்பவும் எடுப்பாங்க, சாப்பிடுவாங்க, திரும்ப அடுப்பு மேலே வைப்பாங்க. இதே தான் அவங்க பண்ணுவாங்க. இப்போது கல்யாண சுந்தரம் சாருக்கு சொல்கிறேன்ல, ஐ புட் 2 bags in kettle heater with 1.5 liter water. இஸ் இட் கரெக்ட்? தவறு, பண்ணாதீங்க. நீங்கள் என்ன நினைப்பீங்க? உள்ளே தானே இருக்குது, ஹாட் வாட்டர்லேயே இருக்குது, இன்னும் நிறைய வந்து அது இது பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நோ, விசிபிளாக கொஞ்சம் பார்க்குறதுக்கு சரி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலுமே கூட இதில் இருந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஊற்றி சாப்பிட்றது தான் அதனுடைய எசன்ஸை எடுக்குது. இந்த மாதிரி பேக்டாக கங்கை அரசன் சார் அண்டு கல்யாண சுந்தரம் இந்த மாதிரி பேக்டாக நீங்கள் வச்சு சாப்பிட்றீங்க இல்லையா, அதில் அந்த எவாப்ரேட் ஆகிறது, அதில் இந்த இதனுடைய எசன்ஸ் வந்து எவாப்ரேட் ஆகிறது, திரும்ப அதிலேயே சேர்ந்து அது வேறு ஒரு நிலையை நோக்கி நகருது. வழக்கமாக அதிலிருந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு நான் சொல்லலை, ஸ்டடி சொல்லுது. ஸோ அதனால் பெஸ்ட் திங் குட் பி அப்பப்போ ரெடி பண்ணி சாப்பிட்றது. ஸோ காலையிலே அதை போட்டு எடுத்துகிட்டு போயிடுறேன், அப்பப்போ குடிக்கிறேன்றதை விட அப்பப்போ ரெடி பண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். ஸோ இது வந்து க்ரீன் டீயோட மேக்கிங் சம்மந்தமான விஷயங்கள். இப்போ க்ரீன் டீயில் இருக்கிற விஷயங்களை நான் கொஞ்சம் கையில் எடுக்கிறேன். என்ன இருக்குது, என்ன பண்ணுது க்ரீன் டீ அப்படின்னா, க்ரீன் டீயில் கஃபைன் இருக்கா? இருக்குது. க்ரீன் டீயில் கஃபைன் இருக்கா? இருக்குது. சார் கஃபைன் உடம்புக்கு தப்பாச்சு சார். ரைட், க்ரீன் டீயில் கஃபைன் இருக்குது, காஃபிலையும் கஃபைன் இருக்குது. இப்போ காஃபியில் இருக்கிற லெவலுக்கு க்ரீன் டீயில் கஃபைன் இருந்தால் க்ரீன் டீயும் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. காஃபியில் எவ்வளவு கஃபைன் இருக்குன்னா 100 to 200 மில்லிகிராம் கஃபைன் இருக்குது. க்ரீன் டீயில் எவ்வளவு இருக்குன்னா 24 to 40 மில்லிகிராம். அதாவது என்ன தேவையோ, நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு இருக்கு. அதனால தான் க்ரீன் டீ சாப்பிட்டதும் அந்த பிரிஸ்க் சடனாக அப்படி வரும் இல்லையா, அது வருது. ஸோ இது க்ரீன் டீயை பற்றிய அடுத்த விஷயம். இதுக்கு பிறகு நான் வந்து நிரஞ்சனா மணிகண்டன் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சுகர் அண்ட் க்ரீன் டீ பற்றி சொல்கிற தகவல்களை நீங்கள் ஏற்கனவே வந்து ரிட்டனாக எழுதி ஒரு பிடிஎஃப் மாதிரி அழகாக பண்ணுவீங்க. அதை நீங்கள் இந்த 2 நாள் தான் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு மிக மிக பலனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் இருந்தாலும் அது உங்களுடைய ரைட்டிங் ஸ்டைல், உங்கள் அப்சர்வேஷன் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து 5PM ஃபேமிலி குரூப் பிடிஎஃப் ஃபைல்லையும் போட்டுடலாம். எல்லாருக்கும் அது உதவுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஓகே, அடுத்ததாக க்ரீன் டீயில் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் காலையில் வாக்கிங் போகிறீங்க, அதை எக்ஸசைஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அல்லது ஜிம்முக்கு போகிறீங்க, அதையும் எக்ஸசைஸ்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். இந்த 2. இல்லை யோகா பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா. நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுது 100 கேலரி எரிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். 100 கேலரிஸை வந்து நீங்கள் எரிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். 1 கிலோமீட்டர் நடந்தால் 40 கேலரி எரியும், பேர்ன் ஆகும். 1 கிலோமீட்டர் நடந்தால் 40 கேலரிஸ் பேர்ன் ஆகும். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, 100 கேலரிஸ் பேர்ன் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். நீங்கள் க்ரீன் டீ சாப்பிட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா 117 கேலரிஸ் பேர்ன் ஆகும்.
கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் நடந்ததுக்கு சமம். நான் ஒரு 450 மீட்டர். ஸோ ஒவ்வொரு முறையும் நீங்கள் சாப்பிடும் பொழுதும் அந்த எக்ஸ்ட்ரா 17% கேலரிஸ் எரிக்கப்படுது உடலில். நீங்கள் உட்கார்ந்து தான் இருக்கீங்க, ஆனாலும் உடலில் இருக்கிற அன்னெசரி ஃபேட் 17% கேலரியாக எரிக்கப்படுது. இது க்ரீன் டீ பற்றிய அடுத்த ஒரு விஷயம். க்ரீன் டீ சாப்பிடும்போது வெயிட் குறையுதுன்னு சொல்கிறாங்களே சார், அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா பசி இருக்காது. ஏன் பசி இருக்காது? க்ரீன் டீயில் இருக்கிற இஜிசிஜி மைட்டோகாண்ட்ரியாவை ஆக்டிவேட் பண்ணி நேராக அன்னெசரி ஃபேட்டை போய் பேர்ன் பண்ணி பவராக மாற்றி உடம்புக்கு கொடுத்துக்கிட்டே சப்ளை அங்கேருந்து போகுது. நம்மக்கிட்ட கேட்கவே இல்லை. ஆட்டோமேட்டிக் சப்ளை, ஆட்டோமேட்டட் சப்ளை, உள்ளே எடுத்துக்குது. அதை பண்ணுறதுனால அதில் ஒரு பியூட்டி என்னென்னா, தேவையில்லாத கொழுப்பை எடுக்குது இல்லையா. நீங்கள் சமயத்தில் பார்த்தீங்கன்னா சுகர் சாப்பிடும்போது இந்த கன்னத்தில் இந்த இடம்லாம் கொஞ்சம் கருத்து போகும். இந்த கழுத்துக்கு பின்னாடி இந்த இந்த இடங்கள்லாம் முடிச்சா வரும். அதெல்லாம் சுகர்ன்ற கெமிக்கல் ஏற்படுத்துகிற பெரும் பாதிப்புகள். க்ரீன் டீயில் இருக்கிற இஜிசிஜி அந்த தேவையற்ற கொழுப்புகளை போய் எரிக்கிறதுனால அந்த கருப்பெல்லாம் மறைய ஆரம்பிக்கும். இந்த முடிச்சை சலூனில் போய் ஒரு சின்ன ஆப்ரேஷன் மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. ஏதோ முடி வச்சு கட்டி இழுப்பாங்க, என்னென்னமோ நடக்கும் அதை பண்ணுறதுக்கு. அதுக்கு சலூன்லன்னா 1000 ரூபா கொடுப்பாங்க, ஹாஸ்பிட்டல்னால் கிட்டத்தட்ட 7000 ரூபா 8000 ரூபா கொடுப்பாங்க. க்ரீன் டீ இருந்த தடயமே இல்லாமல் பண்ணிடும். ஆண்களுக்கு இது நிறைய இருக்கும். அங்கங்கே இந்த கார்னர்லலாம் அங்கங்கே, அதாவது நான் யூஸ்டு, அதிகம் யூஸ் பண்ணப்படாத இடங்களில் சர்க்கரையினுடைய கெமிக்கல் போய் முடிச்சா தொங்கும், முடிச்சா இருக்கும். அதை க்ரீன் டீ போய் சத்தமே இல்லாமல், ஸ்கின் டேக்ஸ் கரெக்ட், அதை ஆப்ரேஷனே பண்ணாமல் க்ரீன் டீ அதில் இருக்கிற பவரை எடுத்து உடம்புக்கு யூஸ் பண்ணுறதுனால, அதில் இருக்கிற பவரை பேர்ன் பண்ணி அப்படி பண்ணுறதுனால அது மறையும். எவ்வளவு அழகான விஷயங்களை செய்தது, எவ்வளவு எளிய ப்ரைஸ், இல்லை ரொம்ப சிம்பிள் ப்ரைஸ். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், அவருக்கு இது க்ரீன் டீன்னு தெரில. ஃபஸ்ட்டு சாரி சார்னார். அப்புறம் சார் எல்லாம் ப்ரெசன்டேஷன்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் அப்பப்போ ஆல்கஹால் சாப்பிட்டுட்டே இருக்கீங்களே சார் அப்படின்னாரு. இதை அவருக்கு ஆல்கஹால்னா இது அவர் மட்டும் கேட்கல, லைவில் பார்த்துட்டு அவர் கேட்டார். போலீஸ்காரங்களே கேட்பாங்க. நான் காரில் இதை வச்சுருப்பேன், இந்த கிளாஸ் உள்ளே இருக்கும், அதனால் இதை ஊற்றி காரில் உட்காந்து சாப்பிட்டேன்னா, சார் ட்ரைவ் பண்ணும்போது குடிக்கூடாதுன்னு தெரியும்ல உங்களுக்கு அப்படின்வாங்க. இன்னும் இதை பற்றி அவேர்னஸ் இல்லை. 5 PM ஃபேமிலி இன்னையிலேருந்து இதை பற்றி அவேர்னஸ் எடுக்கணும், கையில் எடுக்கணும். நீங்கள் தான் எடுக்கணும். 3 மாதங்கள் தொடர்ச்சியாக 3 மாதங்கள் நீங்கள் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் க்ரீன் டீயை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா 3.3 கிலோகிராம்ஸ் 3 மாதங்களில் உங்களுடைய உடலில் இருந்து 3 மாதங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடலில் இருந்து 3.3 kgs காலியாகும். அன்னெசரி ஃபேட், அன்னெசரி தான் வெளியில் போகும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், 3 monthஸில் காலி. ஆனால் சாப்பிட்றேனே சார், ஆனால் குறையிலையே சார். ஏன்னா நீங்கள் சுகர் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் எரிக்கிற வேலையை பண்ணால் ஒரு பக்கம் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ நீங்கள் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு அதிகம் வேலை கொடுக்குறீங்க, இன்னும் டயர்டாக தெரிவிங்க. அப்போ இன்னையிலிருந்து பண்ண வேண்டியது என்ன? சுகர் ஸ்டாப் பண்ணணும், க்ரீன் டீ ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ பண்ணா சார் ரைஸ் சொன்னீங்களே, சுகரை ஸ்டாப் பண்ணி க்ரீன் டீயை ஸ்டார்ட் பண்ணிட்டா ரைஸுக்கு வேலை இல்லை. சுகரை ஸ்டாப் பண்ணி க்ரீன் டீயை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா யூ டோன்ட் ரிக்வயர் ரைஸ். சார் அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த அன்னெசரி ஃபேட்லாம் எரிஞ்சு போய் உடம்பு க்ளீன் ஆகிடுங்க சார். அப்போ ரியலாகவே பசிக்கும்.
அப்போ ரியலாகவே பசிக்கும். அப்போ நீங்கள் என்ன சாப்பிடணுமோ அப்போ சாப்பிட்லாம், கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்துடாது. ஏன்னா நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டே தான் இருக்கீங்க. இன்றைக்கி ஆரம்பித்து உடம்புல இருக்கிறத பூரா எடுக்கிற வரேன்றதுக்கு நீங்கள் சாப்பிடாமலாம் இருக்க போகிறதில்ல. நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரை ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் இருக்க போகிறீங்க. ஃபைன். ஸோ ஓகே, நான் வரேம்மா, அந்த கேள்விக்கெல்லாம் வரேன். எவ்வளோ க்ரீன் டீ சாப்பிட்லாம் அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று நான் சொல்கிறேன். ஃபைன். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இங்கே கையில் சொல்கிறேன், கொஞ்சம் கவனிக்கணும். பெண்களுக்கும் ஆண்களுக்குமான மிகப்பெரிய பிரச்சனை இது. சொல்கிறத வந்து கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். கேன்சர் அதில் குறிப்பாக ஆண்களுக்கு புரோஸ்டேட்டில் கேன்சர், பெண்களுக்கு பிரஸ்டில் கேன்சர். இந்த 2 கேன்சருக்கான அந்த கேன்சர் செல்ஸை உடம்புல அது ஃபார்ம் ஆகும்போது அந்த கேன்சர் செல்ஸை க்ரீன் டீயில் இருக்கிற இஜிசிஜி பவராக மாற்றுறதுக்கு போய் தேடுது இல்லையா? அப்போது இந்த கேன்சர் செல்ஸ் இருந்தால் அதையும் எடுத்துக்கிட்டு போய் பவராக மாற்றுது. ஸோ உங்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு. மிக 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 குறை. பி சீரியஸ். கேன்சர் வந்ததுக்கப்புறம் ஒருத்தங்க என்னவாகிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சுகர் சாப்பிட்றதுனால கேன்சர் வருது, க்ரீன் டீ சாப்பிட்றதுனால அந்த கேன்சர் ஃபார்ம் ஆகிற செல்லை கொல்லுது. சுகரையும் கட் பண்ணிவிட்டு க்ரீன் டீயை சாப்பிட்டிங்கன்னா கேன்சர்னு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லாமல் பண்ணுது. ப்ளீஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட். அப்போ எனக்கு இப்போ கேன்சர் வராதா? தவறு. நான் 3 வருஷமாக தான் க்ரீன் டீ சாப்பிட்றேன். அதுக்கு முன்னாடி வர சர்க்கரை எவ்வளவோ சாப்பிட்ருக்கேன். அதில் உடம்புல அந்த கேன்சர் செல்ஸ் இருக்கலாம், இல்லாமலும் போயிருக்கலாம். கேன்சர் செல்லுன்றது புற்றுநோய் ஏன் சொன்னாங்க? புற்றுநோய்னு ஏன் சொன்னாங்க? நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாம்பு புற்று வெளியில் பார்க்க நல்லா இருக்கும், உள்ளே ஒன்றுமே இருக்காது. வெளியில் பார்க்க நல்லா ஜம்முன்னு இருக்கும், ஆனால் உள்ளே ஒன்றுமே இருக்காது. அப்போ நான் வெளியில் பார்க்க நல்லா இருப்பேன், ஆனால் உள்ள கேன்சர் செல் இருந்திருந்தா அல்லது இருந்தால் ஒன்றும் இருக்காதுன்றது தான், ஒரு காலத்தில் ஒன்றும் இருக்காதுன்றது தான் யதார்த்தம். ஸோ யூ காட் இட். யூ அண்டர்ஸ்டாண்ட் த சீரியஸ்னஸ் பிஹைண்ட் திஸ். 4 ரூபா, 5 ரூபா, 8 ரூபா, 9 ரூபா ஒரு டீயை 5 தடவை சாப்பிட்லாம் ரீஃபில் பண்ணி. அப்படின்னா ஒரு க்ரீன் டீ கிட்டத்தட்ட 1 ரூபா. கடையில் போனால் 25 ரூபா கேட்குறான். சிரிப்பு வரும் எனக்கு. என்ன க்ரீன் டீ பேக்கெட் போடுவேன்னு கேட்டேன். நாங்கள் வந்து டெட்லி போடுவோம். டெட்லி வந்து 5 ரூபா. நீ சுடுதண்ணி ஊற்றுற, இதுக்கு எதுக்கு 25 ரூபா? வச்சுக்க 10 ரூபா வச்சுக்க, 10 ரூபா வச்சுக்க, எதுக்கு 25 ரூபா? ஒரு நியாய தர்மம் வேணாமா? சரி, அப்போ ஒன்று பண்ணு, நீ 25 ரூபா வாங்கிக்க, எனக்கு வந்து 2 பேக்கெட் கொடு, ஒரு 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 1 லிட்டர் வந்து ஹாட் வாட்டரை கொண்டு வந்து வை, தொலைது நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆச்சரியம் சொல்லட்டுமா? கொடுப்பாங்க. ஏன்னா தே அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக் பிஹைண்ட் இட். பரவாயில்ல, அவர் கரெக்டாக தானே கேட்குறாரு. 5 ரூபா பாக்கெட்டு இல்லை 6 ரூபா பாக்கெட்டு 25 ரூபா போடுறேன் க்ரீன் டீ. ஹாட் வாட்டரும் க்ரீன் டீயும் சேர்க்குறதுல என்ன வந்துட போகுது? ஆனால் கொடுமை என்னென்னா அதில் சர்க்கரையை சேர்க்குறது இல்லை தேனை சேர்க்குறது. அப்புறம் பனங்கற்கண்டு நல்லதாமே, நமக்கு எத்தை தின்னா பித்தம் தெளிவுன்றது தான் நம்மளோட. பனங்கற்கண்டு நல்லா இருக்காமே, ப்ரௌன் சுகர் நல்லா இருக்காமே, அது நல்லா இருக்காமே, இதுனா இதே வேலை. அன்றைக்கி ஒருத்தங்க பார்த்தேன், அது என்ன சொல்லுவாங்க, அந்த ஹெர்ஷ்லியா, அது என்ன பேர், ஹெர்ஷீஸ், அந்த சாக்லேட் க்ரீம் மாதிரி இருக்குமே, அதை தூக்கி க்ரீன் டீயில் ஊற்றி சாப்பிட்றாங்க. ஆக மொத்தம் சர்க்கரை சாப்பிடணுன்னா நேரடியாக சாப்பிட வேண்டியதுதானே, அது இதுக்கு க்ரீன் டீயை மீடியமாக வச்சுக்கிட்டு. ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன். ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் வரலாம், சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போ வருதுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக ஆண்களுக்கும் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கும் ஆல்கஹால் பழக்கம் உள்ளவர்களுக்கும் கார்பு மாவுச்சத்து பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கும் இந்த பிரச்சனை உண்டு. அது ஸ்னோரிங், குரட்டை, ஸ்னோரிங். சில பேர் பக்கத்துலலாம் நீங்கள் தூங்க முடியாது, படுக்கவே முடியாது, உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. புலியும் சிங்கமுமா உருமும்.
நீங்கள் பக்கத்தில் வந்து படுத்து அவர் நல்லா தூங்கிடுவார், அந்த ரூமில் படுத்திருக்க மீதி 3 பேரும் தூங்கவே முடியாது, எந்திரிச்சு சுற்றிட்டு இருப்பாங்க. தட்ஸ் ஸ்னோரிங், கொரட்டை. ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். க்ரீன் டீ அதை நேச்சுரலாக சரி பண்ணுது. க்ரீன் டீ அதை நேச்சுரலாக சரி பண்ணுது. அந்த ஸ்னோரிங்கான அடைப்பு அப்படின்றது மாவு பொருட்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது ப்ரைமரியாக. இல்லைன்னா ஸ்மோக்கிங்கில், ஆல்கஹாலில் போய் அங்கங்கே அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அங்கங்கே போய் செட்டில் ஆகுது. அதில் தான் வந்து மூச்சு வெளியில் வர்றது, உள்ளே போகிறது, ப்ராப்ளம் வருது. எனக்கும் ஸ்னோரிங் இருந்தது பிஃபோர் க்ரீன் டீ. சுகர் சாப்பிட்ற வரை இருந்தது. அம்மா சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அம்மா வந்து சொல்லுவாங்க, நீ நல்லா தூங்கிட்டடா, ஆனால் கொரட்டை சத்தம் அப்படின்வாங்க. எனக்கு அப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளால் மற்றவங்க வந்து பாதிக்கப்படுறாங்களே அப்படின்றது இருக்கும். ஆனால் நான் ஒன்றும் ஐ கான்ட் ஹெல்ப் இட். அந்த ஸ்னோரிங் யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு நான் இதை சொல்ல விரும்புகிறேன். என்ன மேஜிக்னே தெரியல, க்ரீன் டீ சாப்பிட்டதுக்கப்புறம் சுத்தமாக இல்லை, சுத்தமாக கிடையாது. அப்படி ஒரு லைனே இல்லை. அதுக்கான காரணம் நம்ம இப்போ ஏற்கனவே பேசின இஜிசிஜி. அந்த பார்ட்டிகிள்ஸை முதல்ல எடுத்து பேர்ன் பண்ணி பவராக உள்ள தூக்கி அனுப்புது. ஸோ அந்த ஃபுட் டியூப் ஃப்ரீ ஆகிடும், டோட்டலி ஃப்ரீ. ஸோ ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், டோட்டலி ஃப்ரீ. ஸோ இது வந்து க்ரீன் டீயில் கிடைக்கிற அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். இதை விட அதுக்கடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்ன? வாய் துர்நாற்றம். நிறைய பேருக்கு இது இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த பேட் ஆர்டர், அது இருக்கும். அந்த வாய் துர்நாற்றம் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பக்கத்தில் வந்து நின்று பேசினா நம்ம கொஞ்சம் தள்ளி போவோம். க்ரீன் டீ அந்த வாயில் அந்த துர்நாற்றத்தை ஏற்படுத்துகிற ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் மியூட்டன்ஸ் அதை வந்து கொல்லுது. ஸோ வாய் நல்ல ஸ்மெல்லோட இருக்கும். ஸோ இது வந்து இதுக்கு அடுத்தது. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் என்ன சார்? ஆப்வியஸாக நீங்கள் வந்து க்ரீன் டீ சாப்பிட என்ன ஆகுதுன்னு சொன்னேன். நீங்கள் அன்னெசரி ஃபேட் வந்து பேர்ன் ஆகுது. நீங்கள் தேவையானது மட்டும்தான் சாப்பிடுவீங்க, கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க. இன்றைக்கி காலையிலேருந்து இந்த நிமிஷம் வரை நான் சாப்பிட்ருக்கிறது ஒரு 20 பாதாம் சாப்பிட்ருக்கேன், அண்ட் தென் ப்ரோட்டீன் எடுத்திருக்கேன், அண்ட் தென் கொஞ்சம் வெஜிடபிள் எடுத்திருக்கேன். தட்ஸ் இட். டு யூ see me tired, dull? நோ. இது முடித்ததும் அடுத்த கிளாஸ் இருக்குது. காலையில் நான் எவ்வளோ கிளாஸஸ் பண்ணேன்றது ஒரு அப்டேட் போட்டிருந்தேன். ஸோ எதுவுமே சாப்பிடல, தேவையானது சாப்பிட்றேன். க்ரீன் டீ தேவையில்லாததை எரித்து கொடுத்துருது. இதை விட ஒரு அற்புதம் என்ன கொடுக்க முடியும்? ஆனால் சுகர் சாப்பிடல, நோ சுகர் அட் ஆல். எந்த விதத்துலையும் சுகர் கிடையாது. யாரோ இங்கே கேட்டிருந்தீங்க, மில்க் சாப்பிட்லாமா? மில்கில் சுக்ரோஸ் இருக்குது, விச் ஆக்ட்ஸ் ஆஸ் சுகர். பட் நேச்சுரலாக இருக்கிறதுனால ஃபைன், ஓரளவுக்கு ஃபைன். சுகர் சேர்க்காத மில்க் எஸ், ஆனாலும் அது தேவையில்லை. ஏன்னா மில்க்கும் என்ன பண்ணணும்னா சமயத்தில் ஃபுட் டியூப்பில் வந்து அங்கங்கே செட்டில் ஆகும். அதுவும் இந்த ஸ்னோரிங்கான ப்ரைமரி ரீசனாக வரும். ஸோ கொஞ்சம் எடுத்துக்கலாம், எப்போவாவது எடுத்துக்கலாம். காஃபி, டீ, மில்க் வந்து சுகர் இல்லாமல் எப்போவாவது, ரொம்ப ரேராக, வேறு வழி இல்லை அப்படின்னா எடுத்துக்கலாம். தட்ஸ் ஃபைன். ஆனால் ப்ரைமரி ட்ரிங்கிங் ஹேபிட் என்னவாக இருக்கணும்? க்ரீன் டீ. சரி, இதை யாருக்கு ஏற்படுத்தணும்? அடுத்த தலைமுறைக்கு இப்போவே ஏற்படுத்தணும். அடுத்த தலைமுறைக்கு இப்போவே ஏற்படுத்துறதுக்கு யார் முதல்ல சாப்பிட்ணும்? நாம். சார், அடுத்த தலைமுறை கொஞ்சம் கசக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க, துவர்க்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க. எஸ், துவர்க்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க. கரெக்டு தான். முதல் நாள் சாப்பிட மாட்டாங்க, 2வது நாள் சாப்பிட மாட்டாங்க, 3வது நாள் சாப்பிட மாட்டாங்க, 4வது நாள் பழகிடுவாங்க. அப்பா சாப்பிட்றாங்க, அம்மா சாப்பிட்றாங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்க, அப்போ பழகிடுவாங்க. சரி வேண்டாம், 100 நாள் சாப்பிடல, 101வது நாள் சாப்பிடுவாங்க. பட் அதை வைங்க.
ஐம் சாரி, மில்கில் வந்து சுக்ரோஸ் சொன்னேன்னு நினைக்கிறேன், தப்பு, லாக்டோஸ். தேங்க்யூ பாலாஜி. ஸோ வைங்க, அது ஒரு ஆப்ஷனாக வைங்க. வீட்டில் அந்த ஆப்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் பையன் எடுத்துருவான், என்றைக்கோ ஒரு நாள் பொண்ணு எடுத்துருவோம். குட் ஃபார் தேம். டூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, அடுத்ததாக இதில் வர்ற ஒரு இது இந்த சாப்பாடு வந்து தேவையில்லாத உள்ளே போகலைன்றதுனால உங்களுக்கு டயபிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு மிக குறைவு. அப்புறம் இதை நீங்கள் சாப்பிட்றதுனால உள்ளே வந்து செரிமானம் சார்ந்து எதுவும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய பிளட் ஸ்ட்ரீம் அந்த மூமெண்ட் ரொம்ப ப்ராப்பராக இருக்கிறதுனால பிபி இல்லை. அடுத்தது ஒரு ஸ்டடி பண்ணுறாங்க, 11 வருஷம். இப்போ யாரோ என்கிட்ட கேட்டிங்க எத்தனை கப் சாப்பிட்லான்னு கேட்டிங்க, இங்கே ஒரு பதில் வருது உங்களுக்கு. 11 வருஷம் ஒரு டீம் 1 கப் க்ரீன் டீ சாப்பிடுது. 11 வருஷம் இன்னொரு டீம் 5 கப் க்ரீன் டீ சாப்பிடுது. 11 வருஷம் ஒரு டீம் ஒரே ஒரு க்ரீன் டீ சாப்பிடுது. 11 வருஷம் இன்னொரு டீம் 5 க்ரீன் கப் டீ சாப்பிடுது. ஆச்சரியம் என்னென்னா, ஹார்ட் அட்டாக் வர்றது இந்த 5 க்ரீன் கப் டீ சாப்பிட்டாங்க இல்லையா, 5 க்ரீன் டீ, அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது 26% குறைஞ்சிருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், 33% அவங்களுக்கு டயபிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சே போச்சு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஸ்ட்ரீம்லைன் ஆகிறதுனால, உடல் ஸ்ட்ரீம்லைன் ஆகிறதுனால இறப்புக்கான வாய்ப்பு மிக குறைவு. அதாவது லாங் லைஃப் வில் பி த ரிசல்ட். ஏன் வந்து ஜாப்பனீஸ் நீண்ட காலம் வாழறாங்க, ஏன் வந்து சைனீஸ் நீண்ட காலம் வாழறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியும். அவங்களோட தேசிய பானமே வந்து க்ரீன் டீ தான். நீங்கள் வீட்டுக்கு போகும்போது க்ரீன் டீன்றது தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, வாட்டர் கூட கொடுக்க. க்ரீன் டீன்றது அவங்களுடைய ஃபஸ்ட்டு, அவங்க நேச்சுரலாக நம்ம தண்ணி கொடுக்குற மாதிரி அவங்க க்ரீன் டீ கொடுப்பாங்க. தட்ஸ் இட், சிம்பிள். நீங்கள் தண்ணி வேணும்னா தான் கேட்டு வாங்கிக்கணும். இங்கே தண்ணி கொடுத்துருவோம், க்ரீன் டீ வேணும்னா கேட்கணும். அங்கே க்ரீன் டீ முதல்ல கொடுத்துருவாங்க, தண்ணி வேணும்னா வாங்கிக்கணும் நீங்கள். ஸோ லாங் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யாரையாவது சீக்கிரமாக காலி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உலகார பாவிகளாக க்ரீன் டீ கொடுக்காதீங்க. யாராவது நல்லா நீண்ட காலம் வாழணும்னு நினச்சிங்கன்னா க்ரீன் டீ கொடுங்க. ஃபைன். And then இன்னொரு தகவலும் இதில் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து லெமன் இதில் ஆட் பண்ணலாமா சார்? பண்ணலாம். விட்டமின் சி டைரெக்டாக ஆட் பண்ணிடுறீங்க. லெமன் ஆட் பண்ணலாமா சார்? பண்ணலாம். கொஞ்சம் பண்ணி லெமன் ஆட் பண்ணலாம். ஃபைன். இந்த லெமனை நீங்கள் ஆட் பண்ணும்போது க்ரீன் டீ லெமன் டெட் காம்போ, செம்ம காம்போ. என்ன பண்ணும் சார்? அந்த அன்னெசரி ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணுதில்ல, அதை வந்து நீங்கள் லெமன் ஆட் பண்ணும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடும். இன்னமும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடும். அப்போ லெமன் ஆட் பண்ணும்போது ஒன்று வந்து அந்த டைஜஷன் சம்மந்தமாக அது இருக்கட்டும். இன்னொன்று அதில் என்ன கிடைக்கிது லெமன் ஆட் பண்ணும்போது அப்படின்னா, ஸ்கின் ப்ளஸ் ஹேர். ஸ்கின் வந்து ஷைனிங் ஆகிறதும், ஹேர் வந்து க்ரோத் நல்லா இருக்கிறதும் ரொம்ப அழகாக நடக்குது. இது இல்லாமல் நான் சொல்ல விரும்புகிற தகவல்கள் இதில் வந்து எதுவும் இருக்கா? ஐ திங்க் ஐ ஹவ் செட் ஆல். ஐ திங்க் எஸ், ஐ ஹவ் டன். இன்னும் ஒரே ஒரு விஷயம், உங்களோட எடை வந்து குறையிறதுனால மூட்டு வலி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கும். மூட்டு வலி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் க்ரீன் டீயை ரெகுலராக சாப்பிடும்போது எடை வந்து சீராகிறதுனால மூட்டு வலி நேச்சுரலாக சரியாகும். மருந்து சாப்பிட்டேன், மாத்திரை சாப்பிட்டேன், அவர்கிட்ட போனேன், இவர்கிட்ட போனேன், இன்னும் நேச்சுரலாக பாடியோட வெயிட் குறையும் போது மூட்டுக்கான ப்ரெஷர் குறையும். ஸோ இட் நேச்சுரலி கெட்ஸ் க்யூர்ட். சிம்பிள். ஓகே, இப்போ அடுத்ததாக ஃபைனலாக நீங்கள் கேட்ட கேள்விகள் அதை வந்து இப்போ நீங்கள் டைப் பண்ணுங்கள், நான் ஒன்றுன்னா சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு உங்களோட ஃபீட்பேக் வாங்கிக்கிறேன். அதுக்கு பிறகு
நான் உங்கள்கிட்ட விடைபெறுறேன். அடுத்த வாரம் நான் உங்களை சந்திப்பேன். இதுக்கிடையில் இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண பிறகு நான் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் எப்படி போடணும் அப்படின்றத சொல்லலாம். அதை பார்க்குறேன். சால்ட்டு இல்லாமல் சாப்பிட்றது பெட்டர் மேடம். சால்ட்டுன்றது நம்ம நினைக்கிறோம், ஆனாலும் அது ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் தான், கொஞ்சம் பார்த்துக்கணும். டோன்ட் யூஸ் லெமன், நாட் குட் ஃபார் ஹெல்த். நான் யூஸ் பண்ணுறது இல்லை, பண்ணால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஐம் கம்ஃபர்டபுள் வித் திஸ். ஓகே, ஹவு மச் ஆஃப் அ க்ரீன் டீ ஷுட் அ டீன் ஹேவ்? க்ரீன் டீக்கு எண்டு கார்டே கிடையாது, எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து 5 to 6, 7 அந்த அளவுக்கு சாப்பிட்றேன். அதாவது நான் சொல்கிறது பேக்கெட்ஸ், 5 டபுள் பேக்கெட்ஸ், ஸோ 10. ஒன்றுலேயும் நான் வந்து கிட்டத்தட்ட 3 or 4, 5 என்ன சாப்பிட்றேன். இப்போ ஒன்றும் பார்த்துட்ருக்கீங்க, இதோ இன்னும் இருக்குது. ஸோ பாசிபிளி நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. சில பேருக்கு காலையில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டா, சில பேருக்கு காலையில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டா ஒரு மாதிரி வயிறு எரியிற மாதிரி இருக்கும். அது வந்து உடனே க்ரீன் டீ சாப்பிட்டா வயிறு எரியுது, ஆசிடிக்கு அது இதுன்னு கிடையாது. நீங்கள் நைட்டு என்ன சாப்பிட்டீங்கன்றது பிரச்சனை. நீங்கள் நைட்டு வந்து சர்க்கரையில் நல்லா காட்டுன்னு காட்டிட்டு, அதுக்கப்புறம் வந்து கார்பும் போட்டு காட்டுன்னு காட்டிட்டு, காலையில் இதையும் தூக்கி போட்டிங்கன்னா அது ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். வெறும் வயிறு அப்படின்றதுல ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஸோ சில பேருக்கு பர்சன் டு பர்சன் இட் டிஃபர்ஸ். அப்படின்னா நீங்கள் வழக்கமாக சாப்பிட்றத கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்கள் க்ரீன் டீ சாப்பிட்டுக்கலாம். தெர் இஸ் நோ ரைட் அண்ட் ராங் மெத்தடாலஜி. நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த டைமிங்கில் நீங்கள் வந்து க்ரீன் டீயை எடுத்துக்கலாம். டன். அடுத்த கேள்வி. இப்போ நீங்கள் கேள்வியெல்லாம் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். எனி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ்? முதல்ல கேட்டிருந்தீங்க, நிறைய கேட்டீங்க, இப்போ கேளுங்க, நான் சொல்கிறேன். சாப்பாடு சாப்பிட்டவுடன் க்ரீன் டீ சாப்பிட்லாமா? நார்மலாக வந்து க்ரீன் டீ சாப்பிடும்போது பசிக்காது. ஸோ நீங்கள் சுகர் சேர்க்கலைன்னா சாப்பாடு பெரும்பாலும் ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும். சாப்பாடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன், அது நொதிக்கிறதுக்கான டைம் அதுக்கு கொடுத்துடணும். அது வந்து ஒரு 1/2 hour, 1 hour, 2 hours அவங்கவுங்களுக்கு தெரியும். அந்த வயிறு வந்து அந்த மிதப்புன்னுவாங்க, ஒரு மாதிரி அப்படியே பஃப்னு இருக்குன்றது வந்து போய் பரவாயில்ல நார்மல் ஆகிடும். அந்த டைம் க்ரீன் டீ சாப்பிட்றது நல்லதுன்றது என்னுடைய பாயிண்ட். ஓகே, எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஸோ இந்த வாரம் ஹேஷ்டேக் நேற்று ஒன்று போட்டேன், அதை யாராவது டைப் பண்ணலாம். இப்போ நான் ஹேஷ்டேக் ஒன்று போடுறேன், அதாவது இது 2வது லைவுக்கான ஹேஷ்டேக். இது 2 ஹேஷ்டேக்கும் போட்டு உங்கள் பேரை நேற்று போட சொல்லியிருந்தேன், அதையும் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கேன், இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 5 PM லைவ் க்ரீன் டீ வீக், ஹேஷ்டேக் ஜென். இது வந்து எனக்கு, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஃபைன். குழந்தைகளும் க்ரீன் டீ சாப்பிட்லாம், தாராளமாக சாப்பிட்லாம். தலைவரி நேரத்தில் குடிக்கலாமா? தாராளமாக குடிக்கலாம். ஐ எம் ஹேவிங் அசிடிட்டி கம்ப்ளைண்ட், கேன் ஐ டேக்? எதையாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கிட்ஸ் அண்டர் 10 years கேன் ஹேவ், தாராளமாக சாப்பிட்லாம், தப்பே இல்லை, உடம்புக்கு நல்லது. அடுத்தது, அவங்களுக்கு இந்த மாதிரி 5 கிளாஸ் 6 கிளாஸ்லாம் கொடுக்காம மேபி அவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் கொடுங்க. கேன் வி டேக் அ க்ரீன் டீ பிஃபோர் கோ டு பெட்? ஒரு மீனிங்கில் நோ, இன்னொரு மீனிங்கில் எஸ். தென் வந்து வேறு என்ன கேள்விகள்? வாட் இஸ் தி ஃபிசிக்கல் ஸ்டிமுலேட்ஸ் ஹேப்பன் வென் க்ரீன் டீ ட்ரிங்க்? ஃபிசிக்கல் ஸ்டிமுலேட்ஸ்னால் எனக்கு புரியல, உங்கள் கேள்வி எனக்கு புரியல, திரும்ப டைப் பண்ணுங்கள். யா, எனி அதர் கொஸ்டின்ஸ்? பாலாஜி, அந்த கேள்வி வந்து திரும்ப கேட்கலாம், எனக்கு அது ஐம் நாட் கெட்டிங் தட் கொஸ்டின். லீவ் டீ நான் பண்ணுறதில்ல, எனக்கு அது ஒரு தடவை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஹாட் வாட்டரில் பேர்ன் பண்ணி அதை போட்டு அதை பண்ணி பார்த்து, நான் ஆஸ் அ ட்ராவலர் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் ஃபார் மீ. ஸோ அதை வேறு யாராவது பண்ணுறவங்க லைவாக வேணால் பண்ணி குரூப்பில் வேணால் ஒரு வீடியோ மாதிரி போடுங்க, அது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அதை பண்ணுறதில்ல, ஸோ எனக்கு தெரியாது.
When I don't know something, I say I don't know. Yeah. Any other questions? முதலில் சாப்பிடுபவர்களுக்கு லேசான திணறல் ஏற்படுகிறது க்ரீன் டீ. இல்லை, எனக்கு ஒரு கேள்வி உண்டு. வாட் வைல் ட்ரிங்கிங் க்ரீன் டீ வாட் ஆர் ஃபுட் ஷுட் அவாய்ட்? வெரி சிம்பிள். எனிதிங் ரிலேட்டட் வித் சுகர், உங்களுக்கு தேவையே படாது. நீங்கள் சாப்பிட்ணுன்றேன், உங்களுக்கு தேவையே படாது. ஆக்சுவலாக உங்களுக்கு தேவைப்படாது. நீங்கள் என்ன சாப்பிட்ணுன்றதே இல்லை. நீங்கள் க்ரீன் டீ இன்னும் சாப்பிடல அப்படின்னு தெரியுது. க்ரீன் டீ சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த தேவைப்படாது. நீங்களாக போய் ஏதோ சாப்பிடணுமேனு சாப்பிட்றதுக்கு வேணால் சாப்பிடுவீங்களே தவிர ஹானஸ்ட்டாக உங்களுக்கு தேவைப்படாது. ஐ டோன்ட் ஹாவ் அ ஃபீல் ஆஃப் ஈட்டிங். அதான் ஹவு டு ப்ரிப்பேர் லீஃப் டீ நான் பண்ணதில்லை, அதனால் எனக்கு தெரியல. இந்த மாதிரின்றது நான் இப்போ பண்ணது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபைன், ஓகே. க்ரீன் டீ பற்றி உள்ள நிறைய மித்ஸ் ஆர் ப்ரோக்கன் ஹியர் நவ். தேங்க்யூ. ஓகே. அண்ட் மென்டல் அலர்ட்னஸ் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தான் அவர் பாலாஜி போட்டிருக்காரு. பிளட் ஃப்ளோ இன்க்ரீசஸ் டு பிரெயின். அதுதான் டீ டிஃப்யூசர் பாலில் க்ரீன் டீ போட்டு கொதிக்கும் நீரில் 2 நிமிடம் டிப் பண்ணி குடிக்கலாம். எஸ், குடிக்கலாம். புட் ஃபியூ லீவ்ஸ் ஆஃப் க்ரீன் டீ இன் அ கிளாஸ், ஆட் பாய்லிங் வாட்டர், லீவ் ஃபார் சம். இதே ப்ராசஸ். இதனுடைய ரீசன் என்ன? வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ்? அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியாதுன்றதுக்கு ரெடிமேடாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ பெரிய ப்ராசஸ் இல்லை. எனக்கு அது நான் பீயிங் எ ட்ராவலர், ஃபார் மீ இட் ஒன்ட் ஒர்க். அதனால் நான் அதை பண்ணலை. ஹாப்பி க்ரீன் டீ ஈவினிங். ஓகே, ஐ கெஸ் வி ஹவ் டன். கேள்விகள்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ப்ராஜெக்ட் சொல்லிடுறேன். ஒரு ஃபார்ம் இன்றைக்கி இப்போது இது முடியும் போது அணு போடுவாங்க. அந்த ஃபார்மில் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கவனிங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த 5 நாளும் பயன்படுத்தின பிறகு உங்கள் அனுபவம் எப்படி இருக்கோ அதை எழுதலாம். அது ப்ராஜெக்ட். வெள்ளிக்கிழமை எழுதுனா போதும், அவ்வளோதான் ப்ராஜெக்ட். அப்போ டெய்லி எழுத சொன்னீங்களே சார், அது மற்றவங்களுக்கு. நீங்கள் எழுதுறதுனால மற்றவங்க பார்த்தாங்கன்னா அவங்களும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த லைவை பார்க்காத யாரோ ஒருத்தங்க கூட இருப்பாங்க, அவங்களும் உடனே இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் தினசரி அனுபவங்களை ஒரு ஃபோட்டோ எடுத்து, ஒரு செல்ஃபி எடுத்து, இந்த ஹேஷ்டேகை போட்டு எழுதிட்டே வாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் எழுதுறதை காப்பி பண்ணி அந்த ஃபார்மில் போட்டு அனுப்பிச்சிருங்க. அவ்வளோதான். 52 வாரம் இதை சரியாக செய்கிறவங்களுக்கு கிஃப்ட்ஸ் உங்களை நோக்கி வரும். என்னமோ வரப்போகுது, உங்களை நோக்கி வரும். சரி, அந்த ப்ராஜெக்ட்ஸ் அனுப்புகிறீங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட்ஸை ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அதாவது வியாழக்கிழமை நைட்டு 12 மணிலேருந்து வெள்ளிக்கிழமை நைட்டு 12 மணிலேருந்து சனிக்கிழமை ஈவினிங் 5 மணி நான் பண்ண போகிறேன் இல்லையா? இந்த இடைப்பட்ட நேரத்தில் வர்ற ஃபஸ்ட்டு 25 ப்ராஜெக்ட்ஸுக்கு, நிறைய பேர் ப்ராஜெக்ட்ஸ் போடுவீங்க எனக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வர்ற 25 ப்ராஜெக்ட்ஸுக்கு சம்திங் ஃப்ரம் மீ வில் கம் டு யூ. சுகரை நிறுத்தணும், க்ரீன் டீயை ஆரம்பிக்கணும். இந்த வார சேலஞ்ச். இன்றைக்கி செஷன் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் டைப் பண்ணலாம், நான் படிச்சுக்கிறேன். அண்ட் தென் வி வில் சே பாய் டு ஈச் அதர். வாரம் இந்த மாதிரி நம்ம சந்திக்க போகிறோம். இந்த வாரம் ஹெல்த் பார்த்துருக்கோம், அடுத்த வாரம் வேறு ஏதோ பார்ப்போம், அதுக்கு அடுத்த வாரம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ we are going to reset our life. Wow, done, very informative as usual. நிறுத்தியாச்சு, ஆரம்பிச்சாச்சு, அவ்வளோதான். அதான் ஹேஷ்டேக், அதான் டேக்லைன். நிறுத்தியாச்சு, ஆரம்பிச்சாச்சு. Done. Stop sugar. Start green tea. Classic. Excellent session. Thank you. Extraordinary view on green tea. Thank you. Great nutritional awareness session, sir. Thank you. Excellent, Sivaramakrishnan. Thank you. Already both challenges going on. We'll extend it. Yes. Lovely session. Reset fresh. Yes. Coffee la irundhu tea ku maarணும், sir. Yes. And எல்லாரையும் க்ரீன் டீ ஊற்றி கழுவி சுத்தம் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஸ்டாப் சுகர், ஸ்டார்ட் க்ரீன் டீ, அவ்வளோதான்.
Beautiful and awesome, G. Thank you. Sugna Mutsani. Oh, thank you. Excellent session, sir. Thank you for redefining our life. Start sugar and we'll start green tea. கசக்கும் green tea. நல்லதெல்லாம் கசக்க தான் செய்யும். என்ன பண்ணுறது? green tea கசக்கும். என்ன பண்ணுறது? நல்லதெல்லாம் கசக்க தான் செய்யும். நல்லதெல்லாம் கசக்க தான் செய்யும். நல்ல விஷயங்கள் சொல்லும் பொழுது கேட்கறது கசக்க தான் செய்யும். ஆனால் நல்லது ஃப்யூச்சரில் தெரியும். மூத்தோர் சொல்வாக்கும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். க்ரீன் டீ முதல்ல கசக்கும், பின்னாடி லைஃப் ரொம்ப இனிப்பாக இருக்கும். சில நல்ல விஷயங்கள் சொல்லப்படும் பொழுது கசக்கும், ஃப்யூச்சரில் அதனுடைய வேல்யூ தெரியும். எதுக்காக சொல்லப்பட்டது? நமக்கு சில நல்ல விஷயங்கள் சொல்லப்படும் போது புரியாததுனால அதுக்கு வேறு மீனிங்லாம் சேர்த்துருவோம். பாலிட்டிக்ஸ்லாம் சேர்த்து எதையாவது புரிஞ்சுக்குவோம். ஆனால் மூத்தோர் சொல்வாக்கும் முதுநெல்லிக்காயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். மூத்தோர் சொல்வாக்கும் க்ரீன் டீயும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். After following you in FB, Meena Venkat. Yes, ma'am. Yes. So, நன்றிகள், பெரும் வாழ்த்துகள். உங்களோட வாரம் இருமுறை நான் சந்திக்கிறேன். எனக்கும் என்னுடைய இப்போ கோவிட் ஆல்மோஸ்ட் ஒரு நிறைவை நோக்கி நகர்றதுனால, அது நிறைவை நோக்கி நகருதோ இல்லையோ, நிறைவை நோக்கி நகருதுன்னு மனிதர்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டதுனால நானும் வேறு வேறு இடங்களுக்கு பயணப்பட வேண்டியிருக்கு, செஷன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு. அதனால் வீக் டேஸில் என்னால் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. வீக்கெண்டில் பண்ணுறதே நான் ரொம்ப சேலஞ்சிங்காக தான் எடுத்து பண்ணுறேன். இன்றைக்கி காலையிலேருந்து வருஷலாக செஷன் இருக்குது. இப்போ பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து எனக்கு 7:30க்கு என்னோடய ட்ரைனிங் செஷன் இருக்குது. ஸோ அதை நோக்கி நகர்றேன். அதனால் நிறைய சேலஞ்சஸ்க்கு இடையில தான் இதை பண்ணுறேன். இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட தகவல்கள் சேர்த்து அதை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஐ ஹோப் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் 5 PM ஃபேமிலி சுகர் இல்லாத க்ரீன் டீ சாப்பிடக்கூடிய ஒரு அழகான ஃபேமிலியாக இந்த தலைமுறையும் அடுத்த தலைமுறையுமா உருவாகும்னு நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். வாழ்வாங்கு வாழ்வோம். Wishing you all the very best of challenges that uncovers your personal best in whatever you do, speak, deliver and behave. Love you all.